பிறந்ததுக்கு 22 ஆண்டுகளுக்கு தான் நான் தானே திருமணம் செய்து வச்சது. இப்போ சொல்லுகின்றார் காமாட்சி அம்மானாலேயே பிரதம குரு சித்த பாஸ்கர் குருக்கலையா அவருடைய வாழ்க்கை வரலாற்றை அருளோடு இருக்கக்கூடிய ஒரு ஐயாவின் வரலாறை இங்கே படமாக்க எடுத்திருக்கின்றார்கள். என்னவென்று சொன்னால் சின்ன பிள்ளைகளுக்கு சோறு, மஞ்சள் சோறு, கறி சாப்பிடும். இல்லை, நான் 40 வருஷம் இருக்கிறதுனால வேணுமெண்டா தோலை இப்படி சுழுக்கலாம். எனக்கு தெரியாது என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி. ஆனால் நான் என்ன விலத்தி நான் பேசுகிறதாண்டா சொல்லலாம். ஒரு நல்ல விஷயத்தை மேற்கொள்ளுகின்றார்கள் தான் சொல்லுவேன். அது வந்து கம்கோயில் தேருக்கு முதல் வெளியீடு, அதுக்கு பிறகு தான் படம் ஷூட்டிங் ஆரம்பிப்பீங்க. அதுக்கு பிறகு புத்தகம் எங்களோட ஈழ சினிமா என்று ஒன்று உருவாகி கொண்டு இருக்குது. அது வந்து ஈழத்தில் மட்டுமில்லை, புலம்பெயர்ந்த மண்ணில் கூட நாங்கள் எடுக்கிறதும் அதுவும் ஈழத்து சினிமா தான். நான் ஏற்கனவே ஒரு 2 முழுநிலை படம் எடுத்திருக்கேன். வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த கங்கை நிற்கிறேன்டா ஹம்மில் நிற்கிறேன். ஹம்மில் இருக்கிற ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஆலயத்தில் நிற்கிறேன். இன்றைக்கு இங்கே ஒரு திரைப்படத்தினுடைய பூஜை விழா ஒன்று நடக்க போகுது. பூஜை ஒன்று போட போகிறாங்க. ஒரு புதிய திரைப்படத்துக்கான பூஜை ஒன்று ஆரம்பிக்கப்படுது. அதை இன்றைக்கு பார்ப்போம் வாங்க.
உங்களுக்கு கிடைக்குதா? நாங்கள் ஒன்றும் சாப்பிடாம விரதம் இருக்கிறோம்.
எங்களுடைய நாதஸ்வர வித்வானாக சசிதரன் அவர்களும் எங்களுடைய தோல்மாத்திய கல்வியுடைய வித்வானாக கீதாலயன் அவர்கள் விருது, அதாவது மேடம் வாசிக்க, தமிழ் வாசிக்க, இந்த இசை கச்சேரியை கேட்கிற நீங்கள் உங்கள் கைகளால் முறை வாசிக்க வேண்டாம்.
ஈழத்தின் பாரம்பரியமான இந்த கலைஞர்கள் பாரம்பரியத்திலே தட்சிணாமூர்த்தி அவருடைய பேரனும் தமிழ் வாசிக்க அவரோடு இப்பொழுது நாதஸ்வர வித்வான் இணைந்திருந்தார்கள். உங்களுடைய இதயபூர்வமாக மீண்டும் ஒரு முறை அவர்களுக்கு ஐயசித்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் உலகம் முழுவதும் சென்றாலும் எங்களுடைய கலை கலாச்சார வலிமைகளையும் எடுத்துச் செல்கிறோம். அவற்றை காவல் நாயகர்களாக இன்றைய ஆலய பிரதம குருவும் இன்றைய நிகழ்வுடைய நாயகருமான ஸ்ரீ பாஸ்கர குருக்கள் அவர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்து எங்களுடைய இயக்குநராக ஒரு புதிய பரிணாமத்தை உருவாக்கிய சோதினி அவர்கள் இணை சேர்ந்து நடாத்துகிறார்கள். எங்கு சென்றாலும் நம் துயரங்களும் துன்பங்களும் திரும்பி பார்க்கும் பொழுது எம்மை மீளா துயரிலே வீழ்த்துகிறது. எமக்காக உயிரித்தவர்களும் எமக்காக அந்த தேசத்திலே என்னெல்லாம் உயிர்கள் பெற்றவர்களும் என்றைக்குமாக அவர்களை நினைக்கின்ற இந்த மௌன அஞ்சலியிலே எல்லோரும் இணை சேர்ந்து எழுந்து நின்று அஞ்சலி செய்வோம். வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே வானமாழ்ந்த அனைத்தும் அழந்திடும் வானமாழ்ந்த அனைத்தும் அழந்திடும் வன்மொழி வாழியவே ஏழ்கடல் வைப்பின தென்மணம் வீசி இசை கொண்டு வாழியவே எங்கு தமிழ் மொழி எங்கு தமிழ் மொழி எங்கு தமிழ் மொழி எங்கு தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே சூழ்களை நீங்க தமிழ் மொழியோங்க துளங்குக வையகமே தொல்லை வினை தர தொல்லையகின்ற சுடர்க தமிழ்நாடே வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் வளர் மொழி வாழியவே. அழகு தமிழில் இங்கு பிறந்து தமிழ் மொழிக்கு வாழ்த்தும் தமிழ் தாயை இங்கு எல்லோரும் வணங்கச் செய்தவருமான சுபோஜி என்கின்றது வடநாட்டிலே ஜி. அடுத்து வரவேற்பு உரை ஒன்றுகிறதற்கு உரைத்தாள் இந்த செவிகளில் ஏற்கும் அந்த ஏற்போடு கூடிய சுபோஜி அவர்களுக்கு கரங்களால் நீங்கள் வரவேற்றுக் கொள்ளுங்கள். உங்களை அவர் வரவேற்றார். நன்றி நன்றி. வரவேற்புரை சொல்லுவது நானும் இல்லை, என்னுடைய மச்சால் கணவனின் பெரியக்கா. என் குடும்பம் எப்பவுமே எனக்கு எப்பவுமே எல்லா இடம் பின்னுக்கு நிற்கும், எனக்கு உறுதுணையாக நிற்கும். அதனால மச்சால் தான் நான் வரவேற்புரை செய்ய போகிறேன். ராஜேஸ்வரி உங்களுடைய நன்றி. இந்த பொன்னான நன்னாளிலே எங்கள் அன்னை ஸ்ரீ காமாட்சி அம்பாளை வணங்கி உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். இன்று நாம் இங்கே ஒன்று கூடுவது மிக முக்கியமான ஒரு தருணமாகும். எங்கள் உறவுகளை வலுப்படுத்தவும் புதிய நினைவுகளை உருவாக்கவும் இது ஒரு சிறந்த வாய்ப்பாகும். அடுத்து இந்த விழாவிற்கு ஆகியோரை வழங்க அந்நிய மண்ணிலும் எங்கள் கலாச்சாரங்களை பண்புகளையும் எடுத்து உலகுக்கு காட்ட அன்பின் பிறப்பிடமாய் அமைதியின் அடைக்கலமாய் பாசத்தின் யோதியாய் நேசத்தின் ஒளியாய் திகழ்ந்து பிரகாசித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ காமாட்சி அம்பாள் ஆலய ஆதீன கர்த்தா சிவஸ்ரீ ஆறுமுக பாஸ்கர குருக்கள் அவர்களை வருக வருகவென்று அன்போடு வரவேற்கின்றோம். அடுத்து இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க பிராங்க்போர்ட் நகரிலிருந்து வருகை தந்திருக்கும் டாக்டர் ரமேஸ்வரன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். இங்கு வருகை தந்திருக்கும் நாளைய மாற்ற திரைப்பட நடிகர்கள், நடிகைகள், தொழில்நுட்ப கலைஞர்கள், இப்படத்தில் பங்கு பெற்றி உதவிகளை எல்லாம் செய்த எல்லோரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். ஒவ்வொரு மனிதனின் சிந்தனையையும் தூண்டும் சிறப்பு பட்டிமன்றத்தில் கலந்து
சிறப்பிக்க வந்திருக்கும் கலைஞர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். அடுத்து புகைப்பட பிடிப்பாளர் அவர்களையும் இங்கு வருக வருக என்று வரவேற்கின்றோம். இந்நிகழ்ச்சியை சிறப்பிக்க வந்திருக்கும் நடன குழுவினரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். எல்லாம் சிறப்பாக நடைபெற அம்பாளை வேண்டி விடைபெறுகிறேன். இந்த விடயங்களுக்கெல்லாம் ஒரு மைல்கல்லாக இருப்பவர் தான் எங்களுடைய ஆதீன கர்த்தாவாக இரசிப்பராக உள்ள பாஸ்கர் குருக்கள் அவர்கள். இந்நேரத்தில் அவருடைய சாதனையும் அவர் நமக்காக செய்ததும் என்பது தென்னாட்டிலே எப்படி குருமுனியை அங்கே அனுப்பி அந்த கைலாயம் சமன் செய்யப்பட்டதோ அதுபோல எதிரிகளாக உலகம் முழுவதிலும் தமிழர்கள் பறந்திருக்கும் பொழுது இந்த தேசத்திற்கு இந்த பெரும் மாநிலமாக இருக்கக்கூடிய ஐரோப்பிய மண்டலத்திற்கு பாஸ்கர் குருக்கள் அவர்கள் இந்த தேசத்திற்கு வருகிறார்கள். அவர் மிகச் சரியாகவும் சமநிலைப்படுத்தியும் தேசத்தில் இருப்பது போலவே எங்களுடைய வைதீக சடங்குகளையும் வழிபாட்டு உன்னதங்களையும் பேணுபவர். இந்நேரத்தில் நாம் உள்ளார்ந்த ஒரு விஷயத்தை சிந்திக்க வேண்டும். இந்நிலைக்கு இந்த ஸ்தானத்துக்கு நாங்கள் வரும் பொழுது ஒரு பெரும் விடயத்தை நடாத்துவதற்கு காப்பு கட்டுவார்கள். இங்கு அன்பினாலும் உங்களை அழைத்து விருந்தோம்பல் செய்து அவ்வகையான ஒரு காப்பு கட்டப்பட்டிருக்கிறது. இந்நேரத்தில் இவருடைய இந்த சிறப்பு உரையை ஏற்கும் முகமாக அனைவரும் எழுந்து ஒரு முறை அவருக்கு வணக்கம் செல்வோம். இது வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு காலம். இந்த வரலாற்று காலத்திலே ஐரோப்பிய மண்ணிலே முதலாக ஒரு பெரும் நிகழ்வு உருப்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை ஆவணமாக்குவதிலே பெரும் முயற்சியாக சுபோஜி அவர்கள் அந்த விடயம் சம்பந்தமாக சங்கல்பம் கொண்டிருக்கிறார்கள். இவ்விடயத்தை ஏற்று இந்த வைதீக நட சடங்குகளிலும் வழிபாடுகளும் சிறப்புற அமைய வேண்டும் என்றும் இவற்றுக்கு வழிகாட்டி இந்த உன்னதமான காரியத்திற்கு கைகொடுக்கின்ற என்னுடைய காமாட்சி அம்பிகையினுடைய அருள் பெற்ற நமக்கெல்லாம் குருவருளை தருகின்ற எங்களுடைய பாஸ்கர் குருக்கள் அவர்கள் இப்பொழுது ஆசூரை வழங்கி இந்த தொடர் பயணத்தை ஆரம்பிப்பார். நன்றி. ஸ்ரீ குருப்யோ நமஹ. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராஜனம் சூஸ்திரபாஸ்ய கிருதோ வந்தே பகவந்தே புனః புனः. நன்றே வருகினும் தீரே விலகினும் நான் அறிவது ஒன்றேயுமில்லை. பரம் எனக்கென்றுள்ளதெல்லாம் அன்றே உனதென்றழைத்து விட்டேன். நன்றே வருகினும் தீரே விலகினும் நான் அறிவது ஒன்றேயுமில்லை. பரம் எனக்கென்றுள்ளதெல்லாம் அன்றே உனதென்றழித்து விட்டேன். அழியாத குணக்குன்றே அருட்கடலே இமவான் பெற்ற கோமளமே. எல்லாம் வல்ல ஜெகத்குரு ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாத சுவாமிகளுடைய திருப்பாதார விந்தங்களை அடிய சிறமையில் தாங்கிக் கொண்டு அன்னி ஸ்ரீ காமாட்சி அம்பிகையுடைய திருப்பாதார விந்தங்களையும் சிறமையில் தாங்கிக் கொண்டு இன்றைய இந்த விழாவிலே அடியனையும் ஆசிரியரை வழங்கும்படி திருமதி சுபோஜி அவர்கள் கேட்டுக்கொண்டதை கடந்த இது எனது விழாவல்ல, அவர்களுடைய விழா. ஆகவே அதிகமான நேரத்தை நான் எடுக்க விரும்பவில்லை. நீங்கள் எல்லாம் மும்மண்டு ஒன்று இருக்கின்றீங்க. இப்போ தானே டீமெட்டு சாப்பிட்டீங்க, மும்மண்டுங்கன்னு தெரியல. ஐயா மைக்கு பிடிச்சிட்டார், இனிமேல் நம்ம அப்படி இருக்கணும்னு நினைக்காதீங்க, நான் மைக்க சீக்கிரமாக கொடுத்துடுறேன். ஆகவே அடியவர்களே, ஆசூரி என்பது ஒரே ஒரு வரியிலே முடிக்கலாம். லக்ஷ்மி சூஸ்தம் மிக தெளிவாக சொல்லுகின்றது. சதமானம் பவதி சதாஜுகு சதஸ்புருஷேந்தியக ஆயுஷ்ய வேந்திரிய பிரதீதிஷ்டதி ஸ்ரீவத்சஸ்யம் ஆயுஷ்யம் ஆரோக்கியம் மாவிதா சோபமானம் மகீயதே தானியம் தனம் வசும் பகபுத்திரநாம சதசம்பத்சரம் தீர்க்கமாயுகு என்று முடிச்சுட்டுது. இதுக்கு மேலே நாம் எந்த ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை. அதாவது 100 ஆண்டுகள் சகல சௌபாகியத்தோடும் பசு புத்திரர்கள் பௌத்திரர்கள் எல்லாரோடையும் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துகின்றது. ஆகவே
ஆசிரியரை அவ்வளவுதான். என்ன நான் பேச வேண்டியதெல்லாம் அங்கே பேசியாச்சு. திரும்பவும் உங்களுக்கு இங்கே பேசிக்கொண்டு நான் குழப்ப விரும்பவில்லை. அடுத்த நிகழ்வாக செய்யும்படி நான் கேட்டுக்கொண்டு எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும். ஆசியை வழங்கி விடைபெறுகிறேன். வாருங்கள் திருமதி பாஸ்கர் அவர்கள். ஸ்ரீமதி வாணி அவர்கள், மதிவாணி அவர்கள், ஸ்ரீமதி மதிவாணி அவர்கள் இவர்களை முதலிலே இந்த எங்களுடைய குருவானவர்கள் மதிப்பளிப்பு செய்ய இருக்கிறார்கள். அந்த மதிப்பளிப்பையும் அவருடைய ஆசையையும் கூட நிகழ்வுக்கு நாங்கள் முழுமையாக பெற்றுக் கொள்வோம். சுபோதினி வாருங்கள். சுபோஜி மணிக்குவார். நான் நினைக்கிறேன் திருமதி மீனா அவர்கள் எங்களுடைய ஏற்பாட்டுக் குழுவோடு இணை சேர்ந்து இருப்பார்கள் என்று நம்பினோம். மேடை விட்டு ஓரமாக இருந்து வாருங்கள். ஓம் சதமானம் பவதி சதாய புருஷ சதேந்திரிய ஆயுஷ்யேவேந்திரியே பிரதிஷ்டதி யோவைதாம் தஸ்மை பிரம்மத பிரம்மாஜ ஆயுஷ்யேர்த்திம் பிரஜாந்ததுரு. ஓம் சாங்கிரஹன்யேஷ்யாஜபதே द्वादशारत्नैरसना भवति द्वादशमासाः संवत्सरः संवत्सरमेवावरुन्धे मौञ्जी भवति ऊर्ध्वैमुञ्जाः ऊर्ध्वमेवावरुन्धे क्षित्रा नक्षत्रं भवति क्षित्रं वा येदः कर्म यदस्वमेधः समृद्ध्यै गुरु ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. गुरवे सर्वलोकानां विषये भवरोगिणां निधये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्तये नमो नमः. அன்பின் நம்பிகை அடியார்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நல்ல நாளிலே ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்தில் சங்கடகர சதுர்த்தி என்று சொல்லக்கூடிய விநாயகப் பெருமானுடைய திரு அருள் கொண்டு இந்த விழாவை சிறப்பாக நடாத்தி கொண்டு இருக்கக்கூடிய சுபோஜினி சிவக்குமார் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு ஐயாவை பற்றி சொல்ல வேண்டியது நான் இல்லை, உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். இருந்தாலும் சில வார்த்தைகளை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆலயம் அப்படி என்றால் நம் மனதில் ஒருநிலைப்படுத்துகிறது நயலம் ஆலயத்தை. அந்த ஆலயம் மிக சிறப்பாக 1999 ஆண்டு ஐரோப்பாவில் காமாட்சி அம்பாளுடைய குரு அருளும் திரு அருளும் அவருக்கு கிடைத்தது. இவ்வளவு பெரிய கோயிலாக வலம் வந்து அதுக்கு பிறகு அந்த ஆலயத்தை இவ்வளவு வடிவமைத்து கலை கலாச்சாரங்கள் நமது தாயகத்திலிருந்து வந்து இருந்து பல இன்னல்கள், அதாவது பல கஷ்டங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதை மீண்டும் மீண்டும் டைம் எல்லாருக்கும் போயிட்டே இருக்கும். நிறைய பேசலாம்னு இருந்தால் நேரம் போயின்னு இருக்கு. அதனால ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொஞ்சோண்டு சொல்லிக்கொண்டு இதே மாதிரி நிறைய ஆலயங்களை வடிவமைத்து குருவாக இருந்து நமது அண்ணா சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். வரக்கூடிய அடியார்களுக்கு அனைவருக்கும் அனைத்து நலனும் கிடைக்க பிரார்த்தனை கூறி நல்ல ஆசையில் கூறி இந்த மாதிரி விழாவை எடுத்துக்கொண்டு சிறப்பாக வரலாற்றுக்கு ஏற்ற சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வேளையிலே நவசக்தி விநாயகருடைய திருவருளும் காமாட்சி அம்மாளுடைய திருவருளும் அவருக்கு கிடைத்து இன்னும் மேலும் மேலும் நிறையா நல்ல நம்மளுடைய சமுதாயத்துக்கு நிறையா விஷயங்களை தெரிவித்து கொண்டு மக்கள் அனைவரும் அவருக்கு சப்போர்ட் பண்ணி எல்லா விதமான விஷயங்களையும் கலந்து உரையாடி நல்ல இது பண்ணி செய்ய வேண்டும் என்று ஆசை கூறி நிறைவு செய்கிறேன். அண்ணா
அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதே வேளையில் இந்த மரியாதை எங்களுக்குரியது அல்ல, எங்கள் 2 பேருக்கும் அன்புக்குரிய சுபோஜி சிவகுமாருக்கு தான் சேர்ந்தது. இதை நான் அவர்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். தாய்க்கு போனால் என்ன, பிள்ளைக்கு வந்தால் என்ன, இரண்டும் ஒன்றுதான். தாய்க்கு தாயாக, எங்களுக்கு தந்தைக்கு தந்தையாக இருந்து வழிகாட்டுவதுதான் இந்த மதத்தின் கோட்பாடுகளை உருவாக்குவது. நேரத்தில் அவர்களுக்குரிய அந்த மதிப்பளிப்பை ஆலய பிரதமர் அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். இல்லை மிக பெரும் ஒரு வாக்கியமாக இது அமையும். இவர்களுக்கு பெரும் உத்வேகத்தை இந்த புஸ்தகத்தையும் இந்த திரைப்படத்தையும் எடுப்பதற்கு இது மிக பெரும் ஒரு பலமாக இந்த தருணங்கள் அமைய இருக்கிறது. குருமார்களுடைய ஆசி, குருவினுடைய சீமாட்டி அவர்களுடைய ஆசி இணை சேர்ந்திருக்கிறது. இந்நேரத்தில் ஒரு நிலப்படத்தை எடுத்துக்கொள்வோம். இவையெல்லாம் அந்த திரைப்படத்தினுடைய புத்தகத்தினுடைய ஆவணமாக இருப்பவை. ஒரு பெரும் சந்தர்ப்பம் உங்களுக்காக அமைய இருக்கிறது. இந்த புத்தகத்திலே வாழ்த்துறை மற்றும் பல விடயங்கள் சம்பந்தமாக எழுதுவதற்கும் அவற்றை சுபோதிஜி அவர்களுக்கு வழங்குவதற்கும் உங்களுக்கு பெரும் வாய்ப்பு இருக்கிறது. அதற்குரிய உரிமையும் உங்களுக்கு இருக்கிறது. ஆகவே அவ்வகையாக நீங்கள் அறிந்த விடயங்களை அவரோடு நீங்கள் சேர்க்கவும், அவற்றை நாங்கள் மேலோட்டமாக ஐயாவுடைய பார்வைக்கு கொண்டு சென்று அவற்றை ஆவணப்படுத்தி இந்த மகிமையான புத்தகத்தில் அவை சேரவும் காத்திருக்கிறது. இந்நேரத்தில் இப்பொழுது உங்கள் கைகள் மீண்டும் ஒரு முறை மிக செய்து முடிக்கிறது முதலே மாலையும் பொன்னாடையும் போக்குறாங்க தங்களுக்கு தங்களே ஒருவரும் நினைக்காதீங்கோ. ஏன் நான் ஐயாவை பற்றி எழுத வெளிக்கிட்டு நான் ஒரு சின்ன ஒரு விளக்கம். நான் இருக்கிற முன்னிலை படம் எடுத்திருக்கிறேன், 4 குறுந்திரை படத்திருக்கிறேன். எல்லாருமே நீங்கள் பங்கு பெற்றி இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும். அப்போ அடுத்ததாக என்ன செய்வோம்னு யோசிக்க வாழ்க்கையை விட ஒரு சுவாரஸ்யமான கதை என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. வாழ்க்கையில் நடக்கிற அவ்வப்போது நடக்கிற நான் கதைக்க மாட்டேன், வீட பேச்சுக்கு வராது, அதையும் மனதில் எடுத்துக்கொள்ளாதீங்க. அவ்வப்போது நடக்கும்போது சம்பவங்கள் தான் மிக சுவாரஸ்யமாக இருக்கும். நாங்கள் யோசிச்சு எழுதுகிற கதைகளை விட அப்படியான கதைகள் மிக சுவாரஸ்யமாக இருக்கும். அதோட எங்களை அடுத்த சந்ததி இங்கே நிறைய பேர் வந்திருக்கணும். நீங்கள் என்ன செய்தீங்க, நீங்கள் என்ன செய்தீங்க, எங்களுடைய அக்களில் யார் சாதனையாளர்கள் இருக்கணும், இந்தியாவில் இருக்கணும், இந்திய தமிழர்கள் இருக்கணும், எங்களுடைய இருக்கணும் அப்படின்ற கேள்விகளும் எனக்கு நடுவில் காதுகளை கேட்கிறது. அப்படி கேட்கும்போது யோசிச்சேன், எங்களுக்கும் சாதனையாளர்கள் இருக்கிறார்கள் என்ற தேடலுக்கு பதில் தான் ஐயா. அவற்றை வாழ்க்கை வந்து நிறைய அப் அண்ட் டவுன் சொல்லணும். அவர் ஏற்ற ரக்கம் என்று சொல்கிறார், நிறைய உச்சத்தை கண்டிருக்கிறார். அதே நேரத்தில் அவர் வந்து என்ன சொல்றது, அடியிலிருந்து வளர்ந்து வந்தவர் ஐயா. ஒரு சூட்கேஸோட $5 மொழி ஆளுமை இல்லாம ஜெர்மனுக்கு வந்து இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டவரால் எப்படி முடிஞ்சது? இது ஐயா புரணிக்க வேண்டும். இது வந்து மதத்தை தாண்டி ஒரு தனி மனித புகழாரத்தை தாண்டி ஒரு சாதனையாளர் என்றுதான் நான் ஐயாவை பார்க்கிறேன். இது வந்து எல்லா மதத்துக்கும் போய் சேரவரும் தனி மனித புகழாரம் இல்லை, இதில் உண்மை மட்டும்தான் வரும். ஐயாண்ட வாழ்க்கை மிக சுவாரஸ்யமான வாழ்க்கை. அவர் வந்து இப்போ எங்களுக்கு மட்டுமில்லை, ஜெர்மன்காருக்கும் எங்களுக்கும் கலாச்சாரத்துக்கு இடையில் ஒரு பாலத்தை அமைச்சிருக்கிறார். அந்த பாலம் என்னென்று அவரால் சாத்தியமானது என்ற கேள்விக்கு பதிலாக தான் இந்த புத்தகம் வரப்போகுது. இது உண்மைத்தன்மைத்தான் இருக்கும். மற்றது கனவேற்ற கேள்வி என்னென்னு ஃபினான்ஸ் பண்ண போறீங்க? நான் ஒரு ஃபினான்ஸ் கான்செப்ட் ஒன்று வச்சிருக்கிறேன். ஸ்டார்ட்டாக எங்களுக்கு இதை செய்ய போகுது. ஐயா எனக்கு காசு தந்தோ, நான் ஐயாட்ட காசு வாங்கிட்டோ இந்த ப்ராஜெக்ட் செய்யவில்லை. இது நீங்கள் ஆணித்தனமாக சொல்லிக்கொள்கிறேன். கடைசி ஐயா காசு கொடுத்து சிவோ படம் எடுக்க வச்சவர்கிட்ட கதை வரக்கூடாது. ஏன்னா ஸ்டார்ட்டாக எங்களுக்கு ப்ராஜெக்ட் ஸ்பான்சர் பண்ண போகுது. இதில் ஃபினான்சிங் கான்செப்ட், ஏன் நான் இந்த புத்தகம் எழுதுகிறேன், நான் யார், இது வந்து வேர்ட்ஷாப்லிஷ், அதாவது எக்கனாமிக் அந்த புத்தகம் வெளிப்படுமா, மக்களிடம் போய் சேருமா என்ற எல்லாமே இதில் விபரமாக இருக்குது. சொல்லி கொடுக்குற கான்செப்ட் இது. நீங்கள் எல்லாரும் இதை பார்த்து கொள்ளலாம். விரும்பினவை இதை கொடுக்குறேன். இது வந்து நீங்கள் ஒரு சினிமா படம் பார்க்குற மாதிரி இருக்கும்.
அதான் இந்த நோக்கம். இந்த டாக்குமெண்ட்ரின்றது எல்லாத்தையும் போய் செய்கிறாது ஒரு போரிங்கான ஒரு விஷயமாகவும் இருக்கும். இது ஒரு பியோபிக். ஃபர்ஸ்ட் அந்த உண்மைத்தன்மையாக அந்த பியோகிராஃபி எழுதி போட்டு அதன் அடிப்படையில் நாங்கள் வந்து இந்த பியோபிக் எடுக்க போகிறோம். எல்லாரும் என்னுடைய கலைஞர்கள்லாம் இன்றைக்கு எல்லாரும் வந்திருக்கிறீங்க. எல்லாரும் என்னோட இவ்வளோ நாளும் ஒத்துழைச்ச மாதிரி தொடர்ச்சியாகவும் எனக்கு ஒத்துழைப்பீங்கன்னு நம்புகிறேன். நன்றி நன்றி நன்றி. அதனால தான் எல்லாரையும் கூப்பிட்டு விளக்கேற்ற வச்சதும் அதனால தான். உங்களோட ஆதரவு இல்லாமல் ஒன்றும் இல்லை. மிக்க மிக்க நன்றி. நேரத்தை கருதி டாக்டர் பண்ணி எடுத்துட்டு போவோம். நன்றி. மிகச் சிறப்பாக செய்யக்கூடியது. நாங்கள் நினைப்பதையே மாற்றி எழுதக்கூடிய ஒரு பிரம்மாவாக அவர் மாறி இருக்கிறார். சூழ்நிலையை புரிந்து கொண்டு ஒன்றை கொண்டு வந்தேன், அந்த சூழ்நிலைகளையே மாற்றி அவற்றை அங்கு அனுப்பி என்னை இந்த பக்கம் அனுப்புகிற அளவில் திடீரென்று நினைத்து செய்யக்கூடிய, நாங்கள் நினைப்பதற்கு அப்பாடு போகக்கூடிய அந்த ஆளுமை இங்கு தொடங்கி இருக்கிறது. இந்த தொடக்கத்தோடு இதை வரவேற்றுக் கொள்வதற்கு வரவேற்பு நடனம் ஒன்று இங்கு அரங்கத்தில் அரங்கேறுகிறது. ரமணன் அவர்கள் ஒரு சிறப்பு பாரம்பரியமாக அவருடைய குடும்பமே இந்த பரதக்கலையோடு சம்பந்தப்பட்டவர்கள். ஆர்வி ரமணன் அவர்கள் வாருங்கள். அவருடைய தனுஷா ரமணன் அவருடைய மாணவியாக ஆர்வி ரமணன் அவர்கள். ஒரு காலத்திலே இவருடைய அம்மாவை இதே வயதிலே நாங்கள் கண்டோம். இப்பொழுது ஆசிரியராக ஒரு பெற்றாராக ஒரு பெற்றார். வரவேற்றுக் கொள்ளுங்கள். ஆரம்பி. அத்துணை புலன்களும் செயலிழந்து செவிப்புலன் இப்பொழுது தேடிக்கொண்டிருக்கிறது. பாடுறே தானே இதோ வருகிறது. தமிழ் அருவி, தமிழ் அலை, பை சங்கர் மற்றும் MTV, CBC, இத்தனையும் வந்திருக்கிறார்கள். எங்கே பாடல்? தொலைக்காட்சி சார்பாக ராஜேஸ்வரி, ராஜராஜேஸ்வரி பத்திரிகை ஒரு ராக கூட்டுவோம். ஏழையா ஆசிரியர் இதெல்லாம் உங்களுக்காகத்தான், உங்களை காத்திருக்கு. என்னாச்சு? தவம் இங்கே இருக்கையில் ஸ்ரீலங்காவில் இருக்கும் பொழுது தவம் இருந்தார்கள். தவ புதல்வி. ஆகவே இலங்கையில் அவர் பிறந்திருப்பதை சொல்லியிருந்தார். ஆகவே இருவரையும் வாழ்த்துக் கொள்ளுங்கள். அடுத்து இப்பொழுது ஒரு சிறப்பு நிகழ்வு நடைபெற இருக்கிறது. கௌரவிப்பு. என்ன தெரியா ஸ்வேதா? ஓகே, நன்றி. ஐயா வாங்க ப்ளீஸ். கௌரவிக்கு ஐயா வாங்க. நட்போடும் இந்த நிகழ்வின் அனுசரணையாகவும் இருக்கக்கூடிய எங்களுடைய நாணய மாற்றம், இப்பொழுது நாணய மாற்ற கலைஞர்களையும் ஸ்பான்சர்ஸை தான் கௌரவிக்கிறோம். நாணய மாற்றத்துக்கு பெர்லின் தியேட்டர் மியூசிக்காமில் இப்போ வார 16ஆம் தேதி, மார்ச் மாதம் 16ஆம் தேதி பெர்லினில் திரையிடுகிறோம் நாணய மாற்றம். அதன் ஃபுல் ஸ்பான்சர்ஸ் ஸ்வேதா அண்ட் அவரின் கணவர். மிக்க மிக்க நன்றி ஐயா. ஒரு பட்டயம் அவர்களுக்காக வாழ்வின் மிக பெருமதியான தருணங்களை உருவாக்கி அவற்றுக்காக சேவையாற்றியவர்களுக்கு இன்னொரு அற்புதம். இவர்களுக்கு 22 ஆண்டுகளுக்கு தான் நான் தானே திருமணம் செய்து வச்சது. இப்ப சொல்லுகின்றார். அதற்கு எனக்கு பெருமையா இருக்குது. மிகப்பெரிய ஒரு ஸ்தாபனத்தை நடத்தி வருகிறார்கள். KS Personalities GmbH. உங்களோட ஸ்தாபனம் இன்னும் பெருசா வளரணும், எங்களை போல கலைஞர்களை வளர்த்து விடணும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி நன்றி நன்றி. நிலுங்க ஐயா.
இன்னும் ஒரு கௌரவிப்பு, அதுக்கு பிறகு பட்டிமன்றத்துக்கு போவோம். நான் முதலே சொன்ன மாதிரி இந்த நாளைய மாற்றத்தில் நாங்கள் 3 தொழில்நுட்ப கலைஞர்கள் தான், வேறு யாரும் இல்லை. இது வந்து 10, 15, 20 பேர் சேர்ந்து நின்று செய்கிற ஒரு படைப்பில், ஒரு படம்ன்றதில் ஒரு 100 டெக்னிக்கன்ஸ் மாதிரி இருப்பினா நாங்கள் 3 பேர் தான். என்னுடைய கணவர் ஒளிப்பதிவாளர், நான் எடிட்டிங், கலர் கிரேடிங் அப்படிலாம் செய்தேன்னா. மற்றது சவுண்ட், முக்கியமாக ஒரு படத்தில் என்ன முக்கியம்னா சவுண்ட். அந்த சவுண்டை என்னோட சரியான பொறுமையாக இருந்து இல்லையன்ட்டு இது அப்படி, இது இப்படி, அப்படி இப்படின்னு சொல்லி தந்து மிக பொறுமையாக நேர்த்தியாக செய்த அந்த பாரத் ஸ்வனேசன் ப்ளீஸ் மணிக்கு வாங்கோ. மிக்க நன்றி. பெண் பிள்ளைக்கு நிறைய எதிர்காலம் இருக்குது. சொல்ல வார்த்தைகள் இல்லை. நன்றி. சவுண்ட் இன்ஜினியர் பாரத் ஸ்வனேசன். சொல்லாத வார்த்தைகளுக்குள் பதிந்திருக்கக்கூடிய அவருக்குரிய மதிப்பளிப்போடு கூடிய நன்றி நகுதல். நிறுவனத்திலிருந்து ஆசியும் அவருடைய இந்த முயற்சியும் அவருடைய ஒத்துழைப்பும் தொடர்ந்து நாளைய மாற்றம் போல பல திரைப்படங்களுக்கு அவசியப்படுகிறது. அதற்குரிய அச்சாரம் தான் இது. தொடரும். நன்றி. நீ எங்களுடைய சிறப்பு பட்டிமன்றத்தை தொடருவோம். இப்படி தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய கலைஞர்களை இடையில கௌரவித்து கொண்டு வருவோம். நன்றி. இவ்வளவு சீக்கிரமா உங்களை பெட்டி கொள்ளலாம். அவருடைய பல கேள்விகள் இப்பொழுது கேட்கலாம். அவரிடம் ஒரு வடிவாங்கு தனித்துவமாக இருக்கும். ஆகவே பட்டிமன்றத்துக்குள் கூட அவருடைய கேள்விகள் தொடரும். வாருங்கள். அடுத்து எனக்கு விஜயனால பிடிச்சது அவர் நான் விஜயன் 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 ஒரு கொடுப்பேன். அதை நம்ம ரவுன்சிங் ரொம்ப பிடிக்கும். வாங்க நினைக்கிறேன் விஜயன். நன்றி. இதுல தலைப்பு நாங்கள் என்ன சொல்லுங்க, வரலாற்று பதிவுகள் இந்த காலத்துக்கு தேவையானதா இல்ல தேவையில்லையா? சவாலான கேள்விதான். வரலாற்று பதிவுகள் இவற்றில் ஏட்டுச்சுவடிகளையும் கல்வெட்டுகளையும் இன்னும் இருப்பது போன்றவற்றை இன்று நாங்கள் வரலாற்று சுவடுகளாக பார்ப்பது போல இனி வருகின்ற காலத்தில் இருக்கக்கூடிய இந்த புதிய யுகத்திற்கு ஏற்ற வகையிலே இவற்றை உருவாக்கி வரலாற்று பதிவுகளாக மாற்ற வேண்டும். இது தேவையா இல்லையா? அதுதானே பேசப்போவீர்கள். இதுதான் தலைப்பு. தேவை என்ற அணியில கதைக்க வருகின்றார் திரு கிருஷ்ணமூர்த்தி கந்தசாமி அண்ணா. pannagam.com இயக்குனர். அவரை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆரம்ப காலத்திலிருந்தே எங்களோட சரியான ஒரு நலன் விரும்பி எங்களுடைய எல்லா படைப்பிலையும் ஒத்துழைக்கும் அண்ணா. அவர் மட்டுமல்ல, அவருடன் சேர்ந்த சர்வாஜினி அக்கா சொல்லி வேலையில் எங்களோட 50வது சக்ஸஸ் பார்ட்டியில் அவங்க வீட்டில் தான் கொண்டாடினோம். எல்லோருக்கும் சமைத்து தந்து சர்வாஜினி அக்கா இந்த இடத்துல நன்றி. கிருஷ்ணமூர்த்தி அண்ணா ஒரு ஆண்மையான பேச்சாளர், ஆன்மீக பேச்சாளர், சமூகம். அடுத்து இல்லை தேவையில்லை வரலாற்று பதிவுகள் இதுக்கு அதை யார் வாசிக்க போயிடும் கேட்க போயிடும் என்று சில பேர் சொல்லிவினோம் தானே. என்ன அது இல்லை என்று வாதாடுறதுக்கு எங்களை ஏழையாண்ணையம் இடைக்கு கூப்பிடுறாங்க. பாத்தீங்களா, ஏழையாண்ணைக்கு விசில் கூட அடி வருது. வரலாற்று பதிவுகள் வேண்டும் என்று வந்த கூட்டத்துக்கு மத்தியிலே துணிச்சலாக ஒருவர் இது தேவையில்லை என்று பேச வருகிறார் என்றால் என்ன ஒரு மிச்சத்தை நான் சொல்ல தேவையில்லை. அவரை ரெண்டு நிறுத்திக் கொண்டு வரார். எப்படி வந்தாலும் தாங்க தயார் என்ற வடிவேலு பாணியில என்னுடைய இளையாண்ணா, என்னுடைய நலன் விரும்பி என்னுடைய தூண் என்றதை சொல்றதை விட என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் இளையாண்ணா என்று சொல்லலாம். இளையாண்ணா யா ஓகே குட். அடுத்து திருப்பி தேவை என்று கதைக்கு வரார் பரமேஸ் அண்ணா. இவர் வந்து இந்த கோயிலின் தொண்டு செய்பவர், மிக நல்ல ஒரு பேச்சாளர். பெரிய நேரம் பற்றி சொல்ல இருக்குது பரமேஸ் அண்ணா நிற்கிறார். பரமேஸ் அவர்கள் அன்றைக்கும் மார்க்கண்டேயர், இன்றைக்கும் அவர்தான் மார்க்கண்டேயர். எப்படி அது சாத்தியம் என்று நானும் கூட கேட்டேன். அது ரகசியம் என்றார். அந்த இளம் பேச்சாளர் அன்றும் இன்றும் என்றுமாக இளமையாகவும் இளம் பேச்சு, துணிகரமான பேச்சில், ஆனால் அவருக்கு ஒரு இலகுவான பக்கம் தேவை. சொல்லுங்க. தேவையில்லை என்று அடுத்தது பேசவாரர். தேவையில்லை என்று பேசவாரர் ரவினண்ணா. 450 கிலோமீட்டர்ல இருந்து வந்திருக்கிறீங்க, மிக்க நன்றி. ரவினண்ணாவை பற்றி சொல்றேன்னா உங்களுக்கு தெரிந்தவரை பற்றி என்ன சிறந்த ஒரு வாசகர். அவர் வாசிக்காத புத்தகமே இல்லை என்று தான் நான் நினைக்கிறேன். எங்களோட தமிழ் புத்தகம் மட்டும் இல்லை, ஜெர்மன் புத்தகங்கள், இங்கிலீஷ் புத்தகங்கள், நிறைய வாசிப்பு, நிறைய தேடல்கள் அவரிடம் இருக்கின்றது. நல்ல ஒரு தொலைநோக்கு பார்வை சிந்தனை. அந்த பக்கம் ஒரு இளைஞனா இதோ நானும்
அத்தனை துறைகளிலும் தேர்ந்த ஒரு பேச்சாளர். இதோ ஒரு புதிய விவேகானந்தன் எனக்கும் இருக்கிறார் என்று கொண்டு வந்து, அதுவும் கண்ணாடி போட்ட விவேகானந்தர் முதல் முறையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அடுத்தது அதே 450 கிலோமீட்டர் வந்திருக்கிறார் கலை மனு அண்ணா தேவை என்று பேச வந்திருக்கின்றார். இவர் எங்கள் கலை பொறுப்பாளர், ஒரு கலை நேசகர், நிறைய 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 எழுதுவார். அவருடைய எழுத்தில் எனக்கு மிக ஆர்வம் உண்டு. நிறைய சிந்திச்சு புதுவிதமாக எழுதுவார். பாப்பம் அவர் என்ன சொல்ல போறாரு மனு அண்ணா. அவருக்கு பேப்பர் தேவை வேணுமா? நான் நினைக்கிறேன் இந்த சாலை எல்லாம் ஒரு பக்கம் தான் ஒதுக்கீனம். அதுல இருந்து உங்களுக்கு தெரியும், இந்த சார்பைகள் எல்லாம் ஒரு பக்கம் தான், அந்த நடுவர்களுக்கு தான் சார்பை அவங்களுக்கு கிடைக்கல. அந்த வகையிலே இந்த பேச்சாளருடைய பாருங்கள், ஒரு சிறந்த ஒரு வேட்டியோட மொடர்னா இங்கே இருக்கிற அந்த கொடியோட எதிர்த்து பேசுவதற்காக இந்த மூவருமாக நான் வந்திருக்கிறார்கள். பார்ப்போம் இன்னும் மற்றவர் வாரங்கள் எப்படி வருகிறார்கள் என்று. அடுத்தவர் மிக மிக இளம் பேச்சாளர் ராம்ஜித் ராமநாதன், எங்களை எல்லாருக்கும் தெரிஞ்ச பொன்ராமன் மாமாவின் புதல்வன். இவரை பற்றி எல்லாருக்கும் தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எதை கொடுத்தாலும் உடனே அவருக்கு தெரியும். நான் வியந்து பார்த்துருக்கேன். என்னத்தை பற்றி வேண்டி இல்லை, பேசண்டா பேசுவார், ஆடண்டா ஆடுவார், பாடண்டா பாடுவார், நடிகண்டா நடிப்பார். ஸோ ஒரு என்ன சொல்றது, ஒரு திறமை மிக்க கலைஞன். பாப்போம் அவர் எப்படி தேவை என்று வாதாட போறாரு என்று பார்ப்போம். அதுக்காக இவ்வளவு வில்லங்கமான பகுதியில் விட போடுமா? தேவையில்லை என்று இவ்வளவு கூட்டமும் அங்கே ஒரு பக்கம் திரண்டிருக்கிறது. ஆலயா குரு இன்றைக்கு தேவை என்ற விஷயத்தை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கக்கூடிய பெருங்குழாமுக்கு மத்தியில இந்த வேட்டி சார்பைகள் அங்கே வறந்து கட்டிக் கொண்டிருக்கும் பொழுது இங்கே இருவர் இளைஞராகவும் இளைஞரோடு கூடிய அதி இளைஞராக ஒருவர் இப்பொழுதே ஆலோசனையை அவர் நான் நினைக்கிறேன் என்னவோ கொடுக்கிறார் போலருக்கு. கொடுக்க வேண்டியதை கொடுத்து தனக்கு சாதாரண வெற்றியை பெறுவதற்கு தயாராகி இந்த கூட்டத்தின் மத்தியிலே நைனி விஜயன் அவரிடம் இந்த உள்வாங்கி சேர்கிறது. எங்கே வரவேற்றுக் கொள்ளுங்கள். இந்த ஆவணங்களாக உள்ள வரலாற்று சின்னங்கள் எங்களுக்கு தேவையா தேவையில்லையா? பட்டி மன்றம். நன்றி நன்றி. எனக்கு தெரியும் நேரம் போய்கொண்டே இருக்குது. அதனால பட்டிமன்றம் செய்பவர்கள் நேரத்தை கருதி நீங்கள் செயல்படுவீர்கள். ஐயா சொன்ன மாதிரி துவங்கவே இல்லை. உங்களுக்கு இது தேவைப்படுமா? தேவையில்லை நினைக்கிறேன் இல்லையா? உண்மையிலேயே நகைச்சுவை மன்னன் என்றால் எங்களுடைய ஐயா தான். பொருத்தமான நேரங்களிலே அருமையான நகைச்சுவை சொல்லக்கூடியவர். அவருடைய நகைச்சுவைகள் பல ஆண்டுகளாக நான் அறிந்திருக்கிறேன். இங்கே வருகை வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வருக வருக வரவேற்றுக் கொள்கின்றோம். எல்லோரும் வணக்கத்துக்குரிய பாஸ்கர குருக்கள் ஐயாவுடைய பாதம் பணிந்து எங்களுடைய காமாட்சி அம்பாளையின் பணிந்து இந்த பட்டிமன்றத்தை நடாத்த இருக்கின்றோம். முக்கியமாக நேரம் கருதி நாங்கள் மிக சுருக்கமாக காமாட்சி அம்மன் ஆலய பிரதம குரு ரமணசித்த பாஸ்கர குருக்கள் ஐயா அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை திரைப்படமாகவும் புத்தகமாகவும் எடுக்க முன் வந்திருக்கின்ற அன்புக்குரிய சகோதரி சிவகுமாரன் சிபோஜி அவர்களையும் இந்த வழியிலே நாங்கள் வாழ்த்திக் கொண்டு முக்கியமாக ஓரிரு வார்த்தைகள் சொல்ல வேண்டும். 1985ஆம் ஆண்டில் இருந்து நான் பாஸ்கர குருக்கள் ஐயாவை நான் அறிவேன். அப்போது சோட்டா ஆலயத்திலே ஒரு தொண்டராக உதவியாளராக இருந்தார். அதன் பின்பு அம்மாவுடைய கருணையினாலும் அவருடைய பணிவினாலும் அருளினாலும் அவர் மாநகருக்கு வருகை வந்து அருமையான ஒரு ஆலயத்தை லங்கஸ் ராசாவிலே ஆரம்பித்தார். அப்பொழுதிலிருந்து இன்று வரை நாங்கள் அவரை அறிவோம். முக்கியமாக இன்னொன்றை கூற வேண்டும், அவர்களுடைய திருமண நாளில் அன்று கூட நான் தான் அவர்கள் வீடியோ ஒளிப்பதிவு செய்திருந்தேன். அந்த ஒரு மனிதனுடைய வரலாற்று பதிவு தேவையா தேவையில்லையா என்று வாதாட வந்திருக்கின்றார்கள். இங்கே தேவை என்று இங்கே வந்திருக்கின்றார்கள் திரு கிருஷ்ணமூர்த்தி ஐயா, திரு பரமேஸ்வரன், திரு மனு அவர்கள். ஒன்றை சொல்ல ஆசைப்படுகிறது என்னவென்றால், சரியா தீர்ப்பு சொல்லுங்க, இல்லாட்டி ரெண்டு தடியோட வந்திருக்கிறார் கிருஷ்ணமூர்த்தி. இப்போ எதுக்கு கொஞ்சம் அவதானமாக தான் இருக்க வேண்டும். நல்லது. இந்த வேளையிலே அன்பான உறவுகளே, ஒரு இனத்தினுடைய ஒரு கலைஞனுடைய அல்லது இந்த உலகத்திலே பிறக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஒரு வரலாறு இருக்கிறது. அவற்றை பதிவு செய்ய வேண்டியது அந்த இனத்தினுடைய கடமையாக இருக்கிறது. நீங்கள் பாருங்கள், தமிழர்களுடைய வரலாற்றுகளை புறநானூறு, அகநானூறு, திருக்குறள் போன்ற நூல்களிலே எல்லாம் பதிவு செய்திருக்கிறார். இதுவும் ஒரு வரலாற்று பதிவு. அதே போல புலம்பெயர்ந்த வாழ்விலே பார்க்கின்ற பொழுது புலம்பெயர்ந்த ஒவ்வொருவருமே ஒவ்வொரு வரலாற்றை சுமந்து கொண்டே திரிகின்றோம்.
இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு வரலாற்றையும் நாங்கள் படமாக்கலாம், திரைப்படமாக்கலாம், சிறுகதையாக்கலாம். அந்த வகையிலே ஒவ்வொருவரும் சிறப்பாக தங்களுடைய வரலாற்று குறிப்புகளை சுமந்து செல்கின்றார்கள். எனவே இந்த வேளையிலே காமாட்சி அம்மாள் ஆலய பிரதம குரு அவர்களை பற்றிய இந்த வாழ்க்கை வரலாறு நோட் மற்றும் திரைப்படம் எடுப்பதற்காக தொடர்ந்து வருகின்ற சிவோ அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, முக்கியமாக அது அல்ல, ஒரு மனிதனுடைய வாழ்வியலை பதிவு செய்ய வேண்டுமா செய்யக்கூடா தேவையில்லையா என்ற வகையில் தான் நாங்கள் இந்த பட்டிமன்றத்தை கொண்டு செல்ல இருக்கின்றோம் ஐயாவுடைய இந்த விழாவில் இல்லையா. அந்த வகையிலே முதலாவதாக நான் அழைக்கிறது அன்புக்குரிய பண்ணாகம்.com இணையதள ஆசிரியர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் தமிழருவி வானொலியுடைய இணை இயக்குநராகவும் பணியாற்றி வருகின்றார். அவருடைய கருத்தை இப்பொழுது கேட்போம். அவர்களுக்கு உற்சாகமான கரவசம் கிடைக்கட்டும். இருக்காதீர்கள், என்ன பல மகிழ்ச்சியான விடயங்களும் இருக்கின்றன. ஐயா உங்களுடைய. அனைவருக்கும் வணக்கம். முதலிலே இங்கே சாதனையாளர், ஒரு வரலாற்றாளர், ஆனாரில் அழிக்க முடியாத ஒரு வரலாற்றை உருவாக்கியவர், ஏமனியிலே மிகவும் பிரபலியமான ஒரு வரலாற்றை உருவாக்கி வருமான நமது ஐயா அவர்களை முதற்கொண்டு அடுத்து இந்த நிகழ்வை இப்படி நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்று கங்கணம் கட்டி எங்களுடன் அடிக்கடி தொடர்பு கொண்டு ஆலோசனைகள் பெற்று இங்கே இந்த இடத்திலே கொண்டு விட்டிருக்கும் திருமதி சிவோ அவர்களுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் நமது ஒளிப்பதிவாளர் சிவகுமார் அவர்களுக்கும் மற்றும் நமது படக்குழுவினர் அனைவருக்கும் எனக்கு முதற்கண் நன்றி. உண்மையிலே இந்த வரலாறு என்பது பல இல்லையா, எனவே மனச்சாட்சி செய்ய வேண்டும் என்பதுதான் இருக்கிறது. ஆனால் நீங்கள் பட்டிமன்றத்தை ஒரு குழுவில் ஒரு பகுதியில் நீங்கள் பேசுகின்ற பொழுது அதைத்தான் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வோம் இல்லையா வீணா. என்றால் அது உங்களுடைய மனச்சாட்சியை மற்றவைக்கு காட்ட முடியாது. இருந்தாலும் உங்களுடைய சிறப்பாக பேசியிருக்கிறீர்கள். வரலாறு என்பது தேவையில்லாது என்று சொல்லியிருக்கிறீர்கள். அது சிக்கல். அப்படியே உண்மையிலே இப்பொழுது சொல்லுவார்கள், சில பேர் அனுபவம் தட்டுவார்கள், ஐயோ இந்த இணையதளங்கள் வாட்ஸ்அப் எல்லாம் தொல்லை தாங்க முடியல சார். ஐயா உங்களோட கையில் தானே ரிமோட் இருக்கு, உங்களோட ஹேண்ட் போன் இருக்கு, டிலீட் பண்ணுங்களா. உங்களுக்கு தேவையில்லாத நண்பர்களை நீங்கள் நிறுத்தலாம், தேவையானவர்களை எடுத்துக்கொள்ளலாம் என்று அந்த வகையிலே சொல்லிக்கொண்டு, அடுத்ததாக இல்லை, வரலாற்று பதிவு ஒவ்வொருவருக்கும் தேவையானது, ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையானது. உண்மையிலேயே வரலாறுகளிலே பதிவு செய்யப்பட்ட அன்பு கொண்ட நெஞ்சங்கள் அனைவரையும் வணங்கி கொள்கிறேன். வரலாற்று என்பது முதலிலே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், எல்லாருக்கும் எழுத வேண்டும் என்று கூட நடுவர் சொல்லியிருந்தார். எல்லாருக்கும் வரலாறு எழுதப்படுகிறது. 1000-ல் ஒருவர் அல்லது 1,00,000-ல் ஒருவருக்கு மட்டுமே அது எழுத சாத்தியமாகும். இங்கே நாங்கள் ஏன் கூடியிருக்கிறோம் என்பதும், யாரை பற்றி இந்த புத்தகம் வெளியிட போகிறது என்றதும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவருடைய வரலாறு ஐரோப்பா நாட்டிலே, இந்த ஐரோப்பா நாட்டிலே நீங்கள் எத்தனை பேர் அறிந்திருப்பீர்கள், அவருடைய என்ன சாதித்திருக்கிறார் என்பதை அறிந்திருப்பீர்கள், எல்லோருமே அறிந்திருப்பீர்கள். ஆனால் எல்லோருக்கும் தெரியாத பல விடயங்கள் இங்கே மறைக்கப்பட்டிருக்கின்றது, மறைந்திருக்கின்றன. அது எல்லோருக்கும் தெரியப்படுத்த வேண்டும். வருங்காலத்துக்கு எடுத்து சென்றால் மட்டுமே எதிர்வரும் காலங்களிலும் அவர்களும் அறிந்து கொள்வார்கள். அவருடைய வளர்ச்சியின் ஒரு சிறிய கட்டத்தை மட்டும் ஒரு குறிப்பிட்ட நேரம் கொடுத்தபடியால் சொல்லுகிறேன். ஆலயங்கள் ஆரம்பித்த காலத்திலே அந்த ஆலயத்துக்கு 2 நேரங்கள் பூசை நடக்கும். அந்த பூசை நேரத்தில் அபிஷேகத்தை ஒரு நேரத்துக்கே செய்வார். ஏனென்றே தெரியுமா? பலமுறை நான் சென்ற போது அது எனக்கு ஏனென்றே புரியவில்லை. அங்கே அம்மனுக்கு சாத்துகின்ற பட்டு கூட 2 தான் இருந்தது. 2 பட்டு தான் அந்த அம்மன்கிட்ட இருந்தது. ஒருக்கு அவசரமாச்சு சென்றால் அடுத்த தரம் அந்த பட்டு காஞ்சால்தான் அடுத்த தரம் அவசர பூசை செய்ய முடியும். அப்ப சின்ன பிள்ளைகளுக்கு சோறு, மஞ்சள் சோறு, கறி சாப்பிடமா பசியான தயாராக இருக்கும் நடிப்பும் அப்படித்தான். என்ன பாத்திரம் என்றாலும் யாருமே கேட்கறது இல்லை, என்ன பாத்திரம் நடிக்க தெரியுங்கள் என்று கூட கேட்கிறீர்கள். நான் வருவன் நடிப்பேன் என்று. அது மட்டும் இல்லை, அவர் தனியன் இல்லை, அவருடைய மகள் ராம்ஜிகா, ப்ளீஸ் வாங்கோ மேடைக்கு. ராம்ஜித் மேடைக்கு வாங்கோ.
அது மட்டுமில்லை அவருடைய மருமகள் என்று அவர் வரவில்லை, யாழினி. குடும்பமாக சேர்ந்து இந்த நாளைய மாற்றத்தை தூக்கி வைத்திருக்கிறார்கள். நன்றி நன்றி நன்றி. நான் நினைக்கிறேன் பொன்ராமா அவர்களுடைய மனைவிக்கு பேர் சரஸ்வதியே தெரியவில்லை, முழுச்சந்ததியுமே கலைஞர்களாக இருக்கிறார்கள். மகன், மகள், மருமகள், இப்படி தொடரும் கலைஞர்களுக்குரிய ஒருத்தடைய பட்டயமாக நாளைய மாற்றத்தின் இந்த பட்டயம் சுகோஜி அவர்களால் வழங்கப்படுகிறது. உங்களால் வழங்கக்கூடியது அதை தொடர்ச்சியாக வழங்குங்கள். அவருடைய மொத்த குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படுகிற வகையிலே குருடமிருந்தும் இந்த பட்டயமும் அவர்களுக்கு சான்றாக வழங்குகிறது. இது நாளைய மாற்றம் 2025 ஒரு மகத்தான ஆரம்பத்தில் இந்த புஸ்தக வெளியீட்டோடு அல்லது அதனுடைய ஆரம்பத்தோடு எங்களுடைய திரைப்படத்தின் உருவாக்கத்திற்கு இப்பொழுது சிட்டியாக மாறி கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்குகின்ற செயற்பாட்டில் எங்கள் இந்த படைப்பாளியாக சுகோஜி. நன்றி நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த படைப்பிலையும் பொன்ராமன் மாமா தான் முக்கியமான வில்லன் வேடம் எடுத்து நடிக்க போகின்ற ஐயாவின் வில்லன் யார் என்று தெரியவில்லை. இவர் எனக்கு சொல்லுவார், உங்கள் வாழ்க்கை வரலாறில் ஒரு கட்டாயம் ஒரு வில்லன் இருப்பார். அந்த பாத்திரத்தை எங்கள் பொன்ராமன் மாமா தான் நேற்று நடிக்க போகிறார். ஓகே, குட். ஹீரோ என்றால் கட்டாயம் வில்லன் தேவை. அடுத்தது திருப்பி ஒரே நிமிஷம் ப்ளீஸ். ஒரு சின்ன உரை ஒன்று என்னுடைய ஆலோசனை குழு என்று சொல்லியிருந்தேன். அதில் கிருஷ்ணமூர்த்தி அண்ணா, அடுத்தது ரவி மாஸ்டரை சேர்த்து வச்சிருக்கிறேன். ரவி மாஸ்டர் ஏனென்றால் அவர் எப்போதும் எதிர்மறையாக தான் கதைப்பார். அப்போ நாங்கள் எழுதிக்க அவர் எதிர்மறையாக கதைக்க உண்மையாக அது உதவியாக இருக்குது. நான் செய்கிறது சரியென்று நான் நினச்சிக்கொண்டு போய்க்கிறேன். இல்லை இது பிள்ளை ஏதாவது சொல்லுவேன். நீ ஐயாவோட நீண்ட காலம் சேர்ந்து பயணிக்கிறார், இந்த ஆலய செயற்பாட்டு குழுவிலையும் இருக்கிறார். ஸோ எனக்கு நிறைய டிப்ஸ்கள் தருவார், ஐடியாக்கள் தருவார் என்று நம்பி அவரை சேர்த்து வச்சிருக்கேன். குழப்ப போகிறாரோ தெரியல. சரி, பார்ப்போம். ஒரே நிமிஷமா ரவி மாஸ்டர் சாதனை விருது பெற்றவர் அவரும் வெற்றிமணி பத்திரிகை மூலமாக. அது மட்டுமில்லை, ஈட்டிஆர் அகரம் தீபாகரம் ஒரு ஆன்மீக சஞ்சயை வெளியிடுறவர். ஸோ என்னை குழப்பாமல என்னை வழிநடத்து வர நிற்கிறேன். ஒரு நிமிஷம் கதைகிறேன். கர்ணா நாகாசுரத்தை ஒரே ஒரு முறை மட்டும் தாவி அல்லாஹ் விட்ட ஐயாவை வணங்கி 2 விடயம். ஒன்று சுயசரிதை, மற்றது வாழ்க்கை வரலாறு. 2க்கும் கத்தியில் நடப்பது. கத்தியில் நடக்கின்ற வித்தியாசம் தான். சற்று தவறினால் சுயசரிதாகிவிடும், சற்று தவறினால் வாழ்க்கை வரலாறாகும். இங்கே வாழ்க்கை வரலாறை பற்றி தான் சுகோஜி அவர்கள் எழுதுகிறார்கள். என்னால் இதில் ஒரு குழப்பம் நிறைய பேர் இருக்கு. அதுக்காகத்தான் இதை நான் ஒரு வார்த்தையிலே சொல்லி முடித்திருந்தேன். இங்கே புலம்பெயர்ந்த நாடுகளே இதுவரையில் நான் தேடி இந்த சுகோஜியினுடைய விடயத்திற்கு பின்னராக நான் தேடிய வகையிலே ஒரு ஈழத்தமிழருக்கான முழுமையான வாழ்க்கை வரலாறு யாராலும் எழுதப்படவில்லை. முதலாவது ஆங்காங்கே 60 வயதுக்கான ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்த்துக்களை இணைத்து, அல்லது 90 வயது 100 வயது என்பதற்கான வாழ்த்துக்களை இணைத்து ஒரு புத்தகம் வந்திருக்கின்றதை தவிர ஒவ்வொரு தனிமனித துதிபாடலாக வாழ்க்கை வரலாறு என்ற ஒன்று இதுவரையிலே நான் அறிந்த வகையிலே புலம்பெயர்ந்த நாடுகளிலே இருக்கின்ற ஈழத்தமிழர்களுக்கு எழுதப்படும். ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தாலும் இதுவரையில் ஈழத்தமிழர்களுக்காக எழுதப்பட்ட வாழ்க்கை வரலாற்றிலே மிக சிறந்ததாக, மிக சரியானதாக இதுவுமே இன்று வரையிலும் பேசப்படவில்லை. அது எழுதப்பட்டிருக்க நான் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது ஒரு பக்கம் சார்ந்தது, ஒரு சாரா சார்ந்ததுமாகத்தான் அமைந்திருந்தது. நான் எழுதப்படவில்லை என்று சொல்லவில்லை. எழுதப்பட்டது, அது முழுமையாக வாசித்தீர்கள் என்றால் அது ஒரு பக்கம் சார்ந்தது. இங்கே அந்த பக்கம் சார்ந்தது என்ற ஒன்று வரக்கூடாது என்பது மிக தெளிவாக இருப்பதனால் தான் நான் சுகோஜி கேட்டது கோம் என்று சொன்னேன். எந்த ஒரு காரணத்திலும் நீங்கள் சொன்னதை போல இன்னொருவர் முன்னுக்கு சொல்ல மறுப்பதற்கு ஒருவன் தேவை. அந்த மறுப்பாளனாக நான் நிற்பேன் ஐயாவுடைய இந்த வாழ்க்கை வரலாற்று நூலிலே என்று கூறி நிச்சயமாக பல சங்கடங்கள் வரும். வருகின்ற சங்கடங்களை, சவால்களை பார்த்துக் கொள்ளலாம். அம்பாள் என்னை மீண்டும் உயிரோடு வைத்துக் கொள்வார். நன்றி. பரதனுக்கு ராவனுடைய பாதணி
ஆட்சிக்கு கிடைத்தது போல கத்தியில் நடக்க எங்களுடைய குருவுடைய ஆசையாக ஒரு பாதணி உங்களுக்கு கிடைக்கும், கண்டிப்பாக விட்டாது. தொடர்ச்சியாக உங்களுடைய அந்த விடயம் ஏற்கப்படுகிற வகையில் இருக்கிறது. பாராட்டுதல். நன்றி நன்றி ரமேஷ்னா, நன்றி. ரவி மாஸ்டர் நன்றி நன்றி. அதான் நான் பிள்ளையா செல்ல வெளிக்கிட்டால் நீங்கள் சரியான பாதையில் கொண்டு போவீர்கள் என்ற ஒரு நம்பிக்கையில், என்னை குழப்பாமல் இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் சேர்த்திருக்கின்றேன். குட். அது மட்டும் இல்லை ரவி மாஸ்டர், அது மட்டும் இல்லை, எங்களுடைய நாளைய மாற்றத்துக்கு அவர் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட். இலங்கையில் நடித்த ஒரு கதாபாத்திரத்துக்கு ஒரு பேஸ் குரல் வேணும் என்று தேடிக்கொண்டிருக்கும் போது அவற்றை குரல் சரியாக இருக்கும் என்று நினைத்து அவரை டப்பிங் ஆர்டிஸ்டாக நாளைய மாற்றத்தில் சேர்த்திருக்கின்றோம். ஐயா கௌரவிப்பார். நன்றாக கவனியுங்கள். பேஸ் குரல், அந்த குரலுக்கு சொந்தக்காரன் நீண்ட கால நண்பர். இல்லையா 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 மன்னிச்சுக்கொள்ளுங்க விஜயன், நான் உங்களோட அனௌன்சிங் ஸ்டைலில் நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னா எனக்கு அனௌன்சிங் வராத நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இல்லையா அண்ணா, நிச்சயமாக ஒரு சாதனையாளர் அவரும். ஆரம்ப காலத்திலிருந்தே ஐயோ எத்தனை படைப்புகள், எத்தனை சண்டைகள், எத்தனை சச்சரவுகள் அப்படி இருந்தும் மேரியானையும் நானும் சேர்ந்து பயணிக்கின்றோம், தொடர்ந்து பயணிப்போம். மேரியானா எல்லாத்துக்கும் நன்றி நன்றி நன்றி. இளைஞா அவர்களை நான் இங்கே மேடைக்கு கீழே இருந்து கவனித்து கொண்டிருந்தேன். அவர் இங்கே இருந்து கொண்டு ராம்ஜியே பார்த்து கொண்டிருக்காரு. இல்லை நீங்கள் என் பக்கம் பேச வந்துட்டு அவன் பக்கம் பேசுறீங்க, இல்லை நீங்கள் அப்படியே பூந்து பார்த்துட்டு எனக்கு ஒரே சிரிப்பு. இல்லை இது நீ கட்சியே மாறிடுவா அப்படியே அவர் பார்த்துட்டு இருந்தார். ரொம்ப சுவாரஸ்யமாக பேசினார். அதுக்கு உங்களுக்கு ஒரு சிறந்த நடிகர். ஊரிலேயே அவர் நிறைய தங்கப்பதக்கங்கள் வாங்கி இருக்கிறார். அவர் இடையாண்டு ஒரு மகசின் வெளியிட்டிருக்கிறார். ஒரு சிறந்த எழுத்தாளர், நிறைய பத்திரிகைகளுக்கு எழுதி கொண்டு வரார். அப்படி நிறைய சிறப்புகள் ஏதாவது விட்டிருந்தால் நினைச்சு கொள்ளுங்க, அவரிடம் இருக்கின்றது. அவர் ஏழையா இல்லத்தானே? தமிழர் அக்காவை மேடை கிடைக்கின்றோம். சிவனேஸ்வரண்ணா, அவரை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். அவர் ஒரு கவிஞர், ஒளிப்பதிவாளர், அதே மாதிரி அவருடைய துணைவியாரும் அதே மாதிரி தான் ஒரு நிறைய குழந்தை கவிதைகள் எழுதியிருக்கின்றார்கள். இப்பொழுது அண்மையில் வருகின்ற ஏப்ரல் 26ஆம் தேதி ஒரு மாபெரும் நிகழ்ச்சி, நிறைய கலைஞர்களை கூப்பிட்டு கௌரவிக்க இருக்கின்றார்கள். அதில் சிவனேசன் அண்ணா ஒரு நடிகன், நாளைய மாற்றத்தில் மலரக்கா ஸ்ரீலங்காவில் நடித்த ஒரு பாத்திரத்துக்கு குரல் கொடுத்திருக்கிறார், டப்பிங் ஆர்டிஸ்ட். இவர்களின் தவப்புதல்வன் தான் பாரத், எங்களோட சவுண்ட் இன்ஜினியர் மாஸ்டரிங். ஸோ எல்லாரும் குடும்பமாக எங்களை தூக்கி விடுறீங்க, அது ஒரு சரியான ஒரு சந்தோஷமான விஷயம். எப்பவும் பக்கபலமாக நிற்கிறவர் சிவனேசனா, மிக்க மிக்க நன்றி. தமிழரக்கா நன்றி. கூப்பிட்டவங்களுக்கெல்லாம் சாப்பாடு தாரவா அந்த மாதிரி சமைப்பா தமிழரக்கா. நன்றி நன்றி நன்றி. கிளிநொச்சி பகுதியிலே பிறந்து பாடசாலை காலங்களிலே பல்துறை வகையிலே இவருடைய அத்துணை துறைகளிலும் கால்பதித்தவராக விளையாட்டு, இன்னும் இருக்கக்கூடிய கலைத்துறை, இன்னும் குலப்படிச்சதிலே இரட்டிப்பு மடங்கு என்பதற்கு சான்றாக நானும் சதீசண்ணா ஓவியர் கலைஞர் இருக்கிறார், இருவருமாக இருக்கிறோம். அது எங்கள் ஒரே கதாநாயகனாக வளம் வந்த திலக்கவர்களுக்கு நாளை மாற்றத்தின் விருது. திலக்கண்ணா அப்படித்தான் 450 கிலோமீட்டர் இருந்து வந்து நடிக்க தரார். ஒரு நாளும் நம்ம எனக்கு பெட்ரோல் காசுதாங்க அப்படி இப்படி எதுவுமே கேட்டதில்லை. ஒரு சரியான ஒரு ஆர்வமான கலைஞன். என்ன பாத்திரத்தை கொடுத்தாலும் டப்பண்ணு கப்பண்ணு பிடிச்சு கொண்டு அதே மாதிரி நடிப்பார். அடியண்ட அடிப்பார், ஒரு ரெண்டு அருள்வார் அதோ அப்படி ஒரு சிறந்த கலைஞன். எங்களோட அடுத்த படைப்பிலையும் கண்டிப்பாக அவருக்கு ஒரு பெரும் பாத்திரம் ஒன்று இருக்குது. அவருக்கு பாடல் இருக்கிறதா? பாடுறாரா? அவர் சிறந்த ஒரு பாடகர் என்பதையும் பதிவு செய்ய வேண்டும். இன்னைக்கு அவருடைய பாடல் விருப்பப்பட நினைச்சாங்க, நேரமும் போதாது. அதோட என்னது, அது மட்டுமில்ல அவருடைய தந்தையும் ஒரு சிறந்த நடிகர், தாயகத்தில் மிக பிரபலியமான ஒரு நடிகர். இவரின் சகோதரிகள் பாரிஸில் பாடகிகள், நடிகைகள், அப்படி அடுக்கிக்கொண்டே போல ஒரு பெரிய கலை குடும்பம். நந்தினியக்கா கேட்ட உடனே அந்த ஒரு சிறு பாத்திரமா இருந்தால் கூட அதை ஒரு அர்ப்பணிப்போடு நடிச்சு தந்திருக்கிறீங்க, அதுக்கு மிக்க மிக்க நன்றி. தொடருவோம் எங்களோட பயணத்தில். ஐயாவின் பிஓபிக்கில் நாங்கள் தொடருவோம். நன்றி நந்தினியக்கா, நன்றி. ரவி அண்ணா, பௌகம் ரவி அண்ணான்னு நாங்கள் செல்லமாக சொல்லுவோம். அவரின் இடைக்கலைக்கிறோம். பார்த்தீங்களா? ஓகே, படம் நல்லாக ஓடும். அவருக்கு இப்போவே எல்லாம் காட்டப்படுது. ஓகே, நன்றி.
இவர் வந்து எங்களோட படத்துக்கு மட்டும் வெற படத்துக்கு மட்டும் கதையின் நாயகன் அல்ல, எங்களுடைய நாணய மாற்றத்திலையும் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட். அதனால தான் அவருக்கு இந்த சர்டிபிகேட். இவர் யாருக்கு டப்பிங் கொடுத்தவருன்னா எங்கிட்ட சாதனைன்னா ப்ளீஸ் மேடைக்கு வாங்கணும்னா ஒரு சூப்பர் ஆக்டர், ஒரு டக்கன் ரோல் வாங்கிட்டு எல்லாத்தையும் நடிப்பார். சாதனைனாக்கு அந்த டைம் நாங்கள் டப்பிங் செய்த டைம் அவரால் வர முடியாதபடியா என்ன செய்வோம், அவருக்கு யார் டப்பிங் கொடுப்போம் யோசிச்சுட்டு இருக்கீங்க. டக்குன்னு ரவியனோட யோசனை வரும்போது அவரை கூப்பிட்டு டப்பிங் செய்ய கொடுத்தோம். ஸோ உருவமும் குரல் வரலாற்று திரைப்படமாக மாற உள்ள அந்த திரைப்படத்தின் பெயர் கூட இன்னும் ரகசியமாகவே இருக்கிறது. அப்படிப்பட்ட அபூர்வமான கிடைத்தற்கரிய அந்த பொக்கிஷமான திரைப்படத்தையும் புத்தகத்தையும் உருவாக்கும் பொழுது அதில் கதாநாயகனாக வருகிற எங்களுடைய வணக்கத்திற்குரிய பாஸ்கர குருக்கள் அவருடைய பாத்திரத்தை முழுமையாக அவர் ஏற்றுக்கொண்டு அவற்றை ஈடுபடுவதற்குரிய ஆசையும் அதற்குரிய பட்டயமாக ஏன் கிடைத்திருக்கிறது. நாளை மாற்றத்தினுடைய மற்றொரு தெளிவாக அவருடைய பேரை சொல்லுங்கள். வெற்றிவேல். ரவி அவர்கள் ரவீந்திரன் வெற்றிவேல். அதே மாதிரி எங்களுடைய சாதனை என்னன்னா இவர்கள் இதுல நாளை மாற்றத்துக்குமே நான் பெருமை அடிக்கலாம தெரியல, நான் பெருமை அடிக்கிறேன். எந்த கலைஞர்களுமே யாருக்குமே சலித்தவர்கள் இல்லை. சிறந்த அவர் ஒரு பெரிய ஒரு மேடை நடிகன், இவர் ஒரு பெரிய டான்ஸர், நல்லா டான்ஸ் ஆடுவார், பாட்டு படிப்பார், நல்ல நடிகர்மார், எல்லாருமே சிறந்த கலைஞர்கள். அதில் எனக்கு மிக மிக பெருமை. அடுத்த படத்திலையும் கட்டாயம் தொடர்போம். என்ன சாதனை அவர் இங்கேதானே? ஓகே ஓகே, நன்றி ரவீனா, நன்றி. வணக்கம் ரவியண்ணா. இன்றைக்கு இந்த திரைப்பட பூஜை வந்து காமாட்சி அம்மன் கோயிலில் நடைபெற்றிருக்குது. இந்த படம் வந்து ஒரு ஆவண படம்னு சொல்லி அறிவிச்சிருக்கணும். அதில் இந்த மெயின் கதாபாத்திரத்தை வந்து நீங்கள் ஏற்று நடிக்கிறதா வந்து அறிவிச்சிருக்கணும். சந்தோஷம், பாராட்டுகள். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல இந்த சங்கர் அவர் உங்களுடைய இணையதளத்துக்கு நன்றி சொல்லிக் கொள்கின்றேன். நீங்களும் ஒரு ஆவணம் தான். இந்த நிகழ்வுகளை இது அடுத்த சந்ததியும் பார்க்கக்கூடிய அளவுக்கு இது கட்டாயம் பதிவில் இருக்கும். இந்த படத்துக்கு என்னை தெரிவு செய்த போது உண்மையிலே நான் அந்த இறைவனுக்குத்தான் முதலில் நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒரு இறை அருளோடு இருக்கக்கூடிய ஒரு ஐயாவின் வரலாறை இங்கே படமாக்க எடுத்திருக்கின்றார்கள். என்னவென்று சொன்னால் இங்கே வருகை தந்தவர்கள் அனைவரும், அதாவது நானாக இருந்தாலும் சரி, ஐயாவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஒரு வாக்கோடு தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து சேர்றோம். அப்போதே இறைவன் என்பவன் அவர்கள் தலையிலே எழுத்தி விட்டார்கள், நீ போய் என்னத்தை சாதிக்க போறாய், என்னத்தை செய்ய போறாய் என்று. அதே மாதிரி இந்த ஐயாக்கு இறைவனால் எழுதப்பட்டது, நீ இங்கே வந்து ஒரு ஆலயத்தை உருவாக்கி இந்த தமிழ் எமது சைவம் எமது சமயம் வந்து இந்த நாட்டிலே ஒரு பிரபலியமாக செய்ய வேண்டும் என்பது அவர் தலையெழுத்தாக இருந்திருக்கும். எனது தலையெழுத்து அவரை பற்றி நடிக்க வேண்டியதாக இருந்ததோ என்னவோ தெரியாது, இறைவன் எழுதி இருக்கின்றான். மற்றது இதை நாங்கள் ஒரு நூற்றாண்டுக்கு பிறகு சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம் ஒன்று என்னவென்றால், இன்றைக்கு ஆரம்பித்த இந்த ஆலயம் ஒரு நூற்றாண்டுக்கு பிறகு ஒரு பதிவொன்று வருகிறது. என்னென்றால், இது யாருடைய ஆலயம், எந்த மதத்துடைய ஆலயம், இவர்களே இங்கே வந்தார்கள், எதற்காக இங்கே வந்தார்கள், இவர்கள் எப்படி இந்த நாட்டிலே வாழ்ந்தார்கள் என்றது வந்து ஒரு நூற்றாண்டுக்கு பிறகு பெரிய ஒரு அடையாளமாக இருக்கின்றது. தமிழ் இனம் என்ற ஒரு இனம் வந்து இந்த நாட்டிலே வாழ்ந்ததுக்குரிய அடையாளத்தை இந்த ஆலயம்தான் காட்டப்போகிறது. இந்த ஆலயம் வந்த பதிவு தான் காட்டப்போகிறது. சில நேரத்தில் உங்களோட பதிவு கூட சில நேரம் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு இந்த பதிவை பார்க்கும்போது ஒரு ஆவணமாக இருக்கும். அதே போல இந்த ஆலயத்தின் குருக்களை முதல் என்ன ஒரு விடயம் இருக்கிறது எங்களுக்கு இல்லை. என்னன்னு சொன்னால், ஒருவன் வாழும் போதே அவனுடைய திறமைகளையும் அவன் செய்கின்ற அந்த சேவைகளையும் பாராட்ட வேண்டும். அந்த பாராட்டும் கூட இந்த திரைப்படத்தின் மூலமாக அந்த ஐயாவுக்கு கிடைக்க போகிறது. ஆனால் இது சிந்தித்து பார்த்தால் ஒரு பெரிய விடயம். ஏனென்றால், நாங்கள் பணம் வைத்திருக்கின்றோம் என்பதற்காக ஒரு வீட்டை கட்டுவது கூட சரியான சிக்கலான விடயம். ஆனால் இந்த ஆலயத்தை ஒருவன் உருவாக்கி இருக்கின்றான் என்றால் உண்மையிலேயே அது போற்றப்பட வேண்டிய விடயமும் ஆவணப்படுத்த வேண்டிய ஒரு விடயமாகவும் இருக்கிறது. நன்றி. அப்போ உங்களுக்கு இந்த படத்தை, இந்த ஆவணப்படத்தை பார்க்கணுமென்று நானும் ஆவலோடு இருக்கேன். ஒரு தனி மனிதரோட வாழ்க்கையை வந்து புத்தாமல் எழுதுறத விட இப்போ ஒரு ஆவணப்படமாக எடுத்து காட்டிக்கல, அது நிறைய பேர் பார்க்குறது விஷுவலாக இருக்கல, அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதை சொல்லியிருந்தா அவருடைய கதைக்க வேணும். திரு சுபோ அவர்கள் இந்த ஆவணம் என்ன செய்ய சொல்ல போகிறது என்று சொன்னால்,
ஒரு மனிதனால் என்னென்ன முடியும் என்பதை, அதுவும் ஒரு சாதாரண மனிதனாக இந்த நாட்டிற்கு வந்து இவ்வளவு சாதனையை படைக்க முடியும் என்றால் ஒரு தனி மனிதனால அதை செய்ய முடியும். நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதும் ஒரு கேள்வியாக அமைகின்றோம். அதிலே ஒன்று சொல்ல வேண்டும் என்றால், பிறப்பிலும் பிறப்பரிது, அதிலும் மானிட பிறப்பரிது, அதிலும் நோய் நொடியின்றி செகிடின்றி வாழ்வது அது பெரிய ஒரு அரிது. அப்படியான ஒரு அரிதான ஒரு மனித வாழ்வை எங்களுக்கு தந்திருக்கின்றான் அந்த இறைவன். அந்த மனித வாழ்க்கையிலே நாம் அழியும் போது எதை விட்டு செல்கின்றோம் என்பதுதான் ஒரு அடையாளமும் ஆவணமாக இருக்கின்றது. நல்லதை செய்தால் நாம் விட்டு செய்யும் போது மற்றவர்கள் அதை ஏற்று நடந்து கொள்வார்கள் அதன்படி என்பது ஒரு விடயமாகவும் இதை சொல்லி மற்ற இந்த படத்தை தயாரிக்க போகிற திரு சுபு அவர்கள் வந்து சரியான நடிகரை தெரிவு செய்து எடுத்திருக்காங்க. அப்போ உங்களை நீங்கள் ஒரு பல்கலை மன்னன் என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கனகாலமாக உண்டா பயணித்து கொண்டிருக்கிறோம். உங்களை இந்த கதாபாத்திரத்துக்கு தெரிவு செய்ததே முதலாவது சக்ஸஸ் என்று தான் நான் சொல்கிறேன். அப்போ சரியான ஆளை தெரிவு செய்துட்டாலே படம் அரைவாசி வந்துடும், வின் பண்ணிட்டுதுன்றதான் அர்த்தம். என்ன நான் சிவா அவர்களை பற்றி சொல்ல வேணும் என்று சொன்னால், அவர் ஒரு திரைப்படத்தை எடுக்கும்போது அந்த நடிகரை வந்து எப்படி தெரிவு செய்கிறார் என்று சொன்னால் ஒரு சிநேகிதபூர்வமாக இல்லை. நான் சிவாவோட எல்லாம் சிநேகிதமாக இல்லை. அவள் வந்து ஒரு தெரிவுன்றதை வந்து அவள் எப்படி கலைஞர்களை தெரிவு செய்கிறார் என்றது வந்து ஒரு சிநேகிதபூர்வமற்ற ஒரு கலைஞன் என்ற ஒரு தெரிவு ஒன்று அவளிடம் இருக்கிறத வந்து நான் இந்த இடத்துல சுட்டி காட்டும். இப்போ சில பேர் சொன்னால் ஒரு படம் எடுக்கலையோ கொள்ளைக்கோ தங்களோட சிநேகிதம், தங்களோட குடும்பம், தங்களோட அப்படித்தானோ அப்படி எடுத்துக்கொள்வார்கள். இவனுடைய அந்த தூர பார்வை ஒன்று இருக்கிறது. அதாவது இந்த இதுக்கு யார் பொருத்தமோ, அவர் அறியாதவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் பழக்கம் இல்லாம இருந்தாலும் சரி, அவரை தேடி பிடித்து எடுத்து அந்த படத்தை உருவாக்குறதுல வந்து அவர் ஒரு திறமைசாலியாக இருக்கின்றார். அதனால தான் அவர் செய்கின்ற அந்த படங்கள் அத்தனையும் வந்து பிரபலியமாக, அதாவது யூரோப்பாவை தாண்டி உலக நாட்டுக்கு போகிற அளவுக்கு இப்போ முதல் எடுத்த படம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அது மாதிரி இதுவும் இந்த உலகத்தை தாண்டும் அப்படி என்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு நன்றி, பாராட்டுகள். நாங்கள் அதை பார்க்குறதுக்கு ஆர்வத்தோடு இருக்கிறோம். உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள். நன்றி, உங்களுக்கு நன்றி. நெடுந்தூர போவது யாத்திரை. மிகமையான யாத்திரையில் நாளைய மாற்றத்திற்காய் தன்னை அர்ப்பணித்து இன்று இந்த பட்டயத்திற்கு உரிமை கோருவர் ரவீந்திரன். எவ்வளவு தொலைவு? 450 கிலோமீட்டர் கடந்தும் ரவி எங்கிருக்கிறார்? நேரத்தோட நாங்கள் பிந்தி வந்தோம். ரவீனண்ணா, நான் சொல்லியிருந்தேன் 4 என்ன சொல்றது ஆலோசனை குழுவில் 4 பேரை இணைத்திருக்கிறேன் என்று. கிருஷ்ணமூர்த்தி அண்ணா, ரவி மாஸ்டர், அதோட ரவீனண்ணாவை ஏன் இதுக்குள் சேர்த்தேன் என்ற ஒரு சிறந்த வாசகர். அவர் கதைக்கும் போது இவ்வளவு புத்தகம், இவ்வளவு இந்த சின்ன வயசு நினைக்கிறேன், என்னை விட சின்ன வயசு நினைக்கிறேன், இந்த சின்ன வயசுல இவ்வளவு புத்தகம் வாசிச்சிருக்கார், இவ்வளவு தொலைநோக்கு பார்வையாக நினைக்கிறார். ஸோ எனக்கு கட்டாயம் டிப்ஸ் ஐடியாஸ் ஏதாவது தருவார். இல்லை, இது வந்து நாங்கள் தமிழர்களுக்கு மட்டும் எழுதியில்லை, ஜமக்காரருக்கும் எழுதும் போது ஒரு வித்தியாசமான அணுகுமுறைகள் வேணும், அதில் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார் என்ற ஒரு நம்பிக்கையில் ரவீனண்ணாவையும் இந்த எங்களோட ஆலோசனை குழுவில் சேர்த்திருக்கின்றேன். ரவீனண்ணா ஒரே ஒரு எல்லோருக்கும் நன்றி. நான் உண்மையிலே பெரிய சந்தர்ப்பங்களை கிடைச்சது நான் பெரிய பாக்கியமான நான் நினைக்கிறேன். என்றால் எங்களுடைய வரலாறுகள் எழுதப்படையில்லை, புலம்பெயர் தமிழற்ற வரலாறுகள் எழுதப்படையில்லைன்னு சொல்லி கூட முதல்ல சொல்லியிருந்தார். ஆனால் நோர்வேயில் ஒரு நூல் ஒன்று வந்திருக்குது. எப்போ முதலாவது தமிழன் நோர்வேக்கு முதல் வந்ததுன்ற அதில் கொஞ்சம் ஒரு அளவுக்கு எழுதியிருக்கிறேன். இப்போ நாங்கள் எங்களுடைய இருக்கிற ஆளுமைகளை பற்றி நூல்கள், படங்கள் வந்தால் தான் எப்பயாவது ஒரு நாளைக்கு என்னுடைய வரலாறு புலம்பெயர்ந்து ஜெர்மனிக்கு அந்த தமிழர்களுடைய வரலாறு தொகுக்க முடியும். அதுக்கு மிக மிக முக்கியம் எப்படியான நூல்கள், எப்படியான ஆவணங்கள். அதில் நானும் ஒரு பங்காளியாக இதில் இருக்கிறேன் என்று மிக மிக நான் முயற்சி அடைகிறேன். நன்றி. கண்ணால கண்ணீர் வரும், அழுவா என்னென்று சாத்தியமாகுதுன்னு எனக்கு தெரியல. இந்த கட்டத்தில் அழுங்கோ, இந்த கட்டத்தில் செய்யுங்கோ, நல்ல ஒரு டான்சர், பாடகி, அதான் என்னுடைய நடிகர்மார் யாருமே எதிலையும் சலித்தவர்கள் இல்லை, எல்லாருமே பெருமைக்குரியவர். இப்படி ஒரு டீம் இருக்குது. அடுத்த படைப்பிலையும் ஐயாவுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும் நினைக்கிறேன், இந்த பியோபிக் நல்லா வருமென்று. நீங்க பாக்குறீங்க எவ்வளவு கலைஞர்கள் இல்ல, உண்மையா தெரிய எவ்வளவு சிறந்த கலைஞர்களோடு சேர்த்து நாங்கள் இந்த படம் செய்ய போறோம். ரவி அண்ணாவை கொண்டு காட்டினோம்.
அம்மாக்கு யார் என்று நான் யோசித்துக் கொண்டிருக்கும் போது என்னுடைய நெருங்கிய தோழி, ஒரு சிறந்த மேடை நடிகை, எங்களுடைய வெப் சீரியல் இருந்தே என்னோட பயணித்துக் கொண்டிருக்கிறார் நகுலா ஜெயராஜ். தாய் செய்து மணிக்கு வாருங்கள். நீங்கள் நினைக்கலாம், என்ன நகுலா அம்மாவோட பயங்கர உயரமா இருக்கிறா என்று நிற்கிறீங்களோ தெரியல. நாங்கள் எப்படி அதை ஏதாவது செய்து சமாளிப்போம். அம்மா உண்மையிலேயே உயரம், அவர் குணத்தால் உயரம், அவர் அளவில் உயரம், இரண்டும் ஒன்று சேர்கிறது. ஆகவே இந்த அளவீடு மிக பொருத்தமாக இருக்கும். இது நாளைய மாற்றத்தின் விருதை இன்று அம்மாவுடைய பாத்திரத்தை பெறக்கூடியவர்கள் இப்பொழுது அவரிடமிருந்தே ஆசையாகவும் இந்த பட்டயத்தை பெறுகிறார்கள். இது நாளைய மாற்றத்தின் விருது விழா 2025. இன்னொரு முறை வாழ்த்திருப்போம். எங்க மெயின் வில்லனின் மனைவியா ஐயரம்மாவா செங்கட்டா போட்டிருக்கேன். செல்வி அவர்கள் என்ன பெற்றார்? சொல்லியக்கா தோழத்தை எனக்கு உணவும் கூட பிச்சைக்காரியாவா எத்தனை கிலோ தங்கம் இருக்கண்டு என்னென்ன கேடுங்கோ, ஆனா இடத்தை சொல்ல மாட்டேன். ஆகவே செல்வி அவர்கள் மிக துணிச்சலான ஒரு பெண்ணாக, மிகவும் நேர்த்தியாக, ஒரு தனித்துவமான பாரதி கண்ட புதுமை பெண்ணாக அன்றும் என்றுமாக இருக்கிற இவர் இத்திரைப்படத்தில் கதாபாத்திரம் இருக்கிறார்கள். ஆகவே நாளைய மாற்றத்தின் விருதும் எங்களுடைய குரு திருமதி அவருடைய ஆசையும். போய் நான் தஞ்சம் அடைவன். அக்கா ஒரு வயசு தாங்கோ, அக்கா ஒரு டெலிஃபோன் காட்சி வேணும், வேணும் ஒரு சின்ன காட்சி வேணும். சரி நீ என்ன கரைச்சப்படுத்துற, சரி நான் பாரு நின்றுட்டு வருவா. என்னுடைய அக்கா சாந்தி சோதரன், அவருக்கு நான் உண்மையா கடமைப்பட்டிருக்கிறேன். பலகாரம் செய்தது தவறா இருக்கட்டும், என்னென்றாலும் என்னுடைய அக்கா என்னோட எப்பவுமே துணை நிற்பாள். அவருக்கு நடிக்கிறதோ வாய்ஸ் கொடுக்கிறதோ விருப்பம் இல்லையா. அவர்களே இந்த விருது பெறுபவர்கள் சாந்தி அவர்கள். இந்த அக்கா வாங்க ப்ளீஸ். என்னென்ன சேர்ந்து கொடுக்கிறோம். அக்கா இருக்கிற மாலை ரெண்டையும் கலட்டி தரட்டுமா? அக்காக்கு குரல் கொடுத்தவ என்ற சாந்தி அக்கா. பக்கத்து நிலையமோ என் அக்கா அந்த நேரம் அவ ஸ்ரீலங்கால நின்றபடியா என்ன வர முடியல டப்பிங் செய்யறதுக்கு. அதனால மாதவன் இந்துமதி, திருமதி மாதவன் இந்துமதி அவர்கள் நடிச்சது. இந்த நாளைய மாற்றத்தில் 80 கலைஞர்கள், அதுல ஒரு 15 பேரு கிட்ட ஸ்ரீலங்காவில். அப்ப நாங்க டப்பிங் இங்க செய்தபடியா ஸ்ரீலங்கால ஒரு பாத்திரத்துக்கு தான் டப்பிங் செய்திருக்கிறார். எங்க குடும்பத்தில் நாங்க யாரையுமே விட்டு வைக்கிறீங்க, எங்க பிள்ளைல கொடுங்க மருமகனை கூப்பிட்டு அதை எடுத்து விட்டாச்சு. சில நேரம் அடுத்த படத்துல ஹீரோவா நடிக்கிறதுக்கு ஒரு கவர்ச்சிகரமான முகத்தோடு வந்திருக்கக்கூடிய அவர் இந்த நாளைய மாற்றத்தின் இன்றைய விருதுக்கு. இதுல என்ன விசித்திரம், 2 பேரும் ஒரே நாள் வித்தியாசத்துல பிறந்தவ, ஒரே ஹாஸ்பிட்டல்ல ஒரே நாள் வித்தியாசத்துல அந்த பிறந்தவ. நிஷாந்தி வந்து சூப்பரா நடிச்சு தந்தவ, ஒரு மெயின் கேரக்டர். அவருக்கு டப்பிங் தர நேரம் இல்லாதபடியா திருப்பி எந்த மருமகளை பிடிச்சன் வா செய் மருமகள். குரல் கொடுப்பவர் ஒருவர், நடிப்பது ஒருவராக, இளைஞர்களாக சேர்ந்தவர்கள். அதாவது இந்த 2 பேர் போவார்கள், இரட்டை புலவர்கள். ஒருவர் காலத்துல கால் இருக்காது, ஒருவருக்கு கண் தெரியாது. அது உடல் ஒருவர் பேச மாட்டார், ஒருவர் நடிப்பார் என்ற வகையிலே இரட்டை வேடத்தில் இவர்கள் இருவரை சேர்ந்து நாளைய மாற்றத்தின் இன்றைய விருது பெறுகின்ற இளைஞர்கள். தற்பொழுது இந்த என்னுடைய வரலாற்றை எழுத வேண்டும் என்று திருமதி சிவகுமாரன் அவர்கள் முனைந்து கொண்டிருக்கின்றார்கள். இது அவர்கள் செய்யலாமா, அல்லது எனக்கு இந்த வரலாறு தேவைதானா அல்லது தேவை இல்லையா என்றது பட்டிமன்றம் மட்டுமல்ல, நீங்கள் மக்கள் உங்களுடைய கருத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லி மிக அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். வேண்டுமென்றால் எழுதுங்கள், வேணாம் என்றால் அப்படியே உட்கார்ந்து. உங்களின் ஆசீர்வாதத்தோடு இது ஒரு வெற்றியாக வரும் என்று நம்புகிறேன். நன்றி நன்றி நன்றி. மிகப்பெரும் இந்த வெற்றி பயணத்திற்கு காரணமாக இருக்க போகிற திருவாளர் எங்கள் வாங்க ஹலோ சிவா அவர்கள். சிவன் இருந்த என்னை இழுக்கிறார் என்றார்கள். இந்த சிவன் தான் இவருடைய சக்தி. இவர் சிவமாக இருக்கும் பொழுது சக்தியாக உள்ள இந்த சிவா இந்த ஒளிப்பட கலைஞராக மட்டுமல்லாமல் இப்படி ஒரு திருமதியை வெகுமதியாக பெற்றதை சரியாக இந்த தமிழர்களுக்கு அடையாளப்படுத்தும் இந்த நபரை நான் நடுவர் 2 பேரும்
செல்லுங்கள். உங்களுக்குரிய வார்த்தாக ஒரு சின்ன திருத்தம். இவருடைய வெற்றிக்கு பின்னால் அல்ல, வெற்றிக்கு முன்னால் தான் அவர் இருக்கிறார். ஆகவே எப்பொழுதும் அவர்கள் இந்நேரத்திலே நான் ஒரு பெருங்கலைஞன் இவர்களை வாழ்த்தி ஒரு சில விடயங்கள் இந்த விடயங்கள் சொல்லலாம். வணக்கம் ஐயா. ஐயா, நீங்கள் உங்களுடைய அந்த வரலாற்றை இப்போ உங்களோட வாழ்க்கை வரலாற்றை இப்போ படமாக்க போகிறாங்க. நீங்கள் இதை எப்படி உணர்றீங்க? உங்களுக்கு எப்படி இருக்கு? இங்கே இந்த நாட்டில் நான் 40 வருஷம் இருக்கிறதுனால வேணுமெண்டா தோலை இப்படி சுழுக்கலாம். எனக்கு தெரியாது என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி. ஆனால் நான் என்ன விலத்தி நான் பேசுகிறதாண்டா சொல்லலாம். ஒரு நல்ல விஷயத்தை மேற்கொள்ளுகின்றார்கள் தான் சொல்ல வேண்டும். காரணம், எனக்கே ரொம்ப ஆச்சரியமாகவும் கவலையாகவும் உண்டுன்னு சொன்னால் நிறைய வரலாறுகள் மறைக்கப்பட்டிருக்கின்றன. உதாரணமாக ஒன்று சொல்ல போனால், முகலாய சாம்ராஜ்யம் நமது நாட்டுக்கெல்லாம் வந்து நம்மளுடைய மதத்தை எல்லாம் துன்புறுத்திய, மக்கள் எல்லாம் துன்புறுத்திய அந்த வரலாறுகளில் கூட பாடத்திட்டத்தில் கூட சிலது இல்லாமல் பண்ணியிருக்கிறார்கள். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அதே மாதிரி மத வழிபாடுலையும் கூட இன்றைக்கு நிறைய சிட் தெய்வங்களை வந்து போட்டி கொண்டிருக்கின்றார்கள். தேவையில்லாத தெய்வங்களை, எங்களுடைய ராஜ தெய்வங்களை எல்லாம் விலத்தி, சிவபெருமான, மாதேவியார், முருகன் இவையெல்லாம் விலத்தி இந்த எது தான் தூக்கி வைக்கிறாங்க. அதுக்கெல்லாம் வந்து வரலாறே தெரியாது. அந்த வரலாறுகளை மறைக்கப்படும். ஆகவே என்னுடைய வரலாறு எழுதணும் என்று நான் எப்போவும் நினைச்சதில்லை. எழுதினால் பின்னடிக்கு உள்ள வரலாறு. நான் வந்து இந்த நாட்டில் $5 வந்த நான் எனக்கு ஃப்ளைட் ஏற்றி விட்டவர்கள் சொன்னது, நீங்கள் சிவப்பு ரயிலில் போய் இறங்கோ, மஞ்சள் ரயிலில் இறங்கோ, அப்படி போனால் அங்கால போகலாம், போன இடத்த உங்களை அஷூரன்ட்டு சொன்னால் விடுவார்கள் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு வழியாக தான் வந்த நான். அந்த வழியை நினைத்து நான் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கணும் என்றதில் நான் தீவிரமாக இருந்தேன். அந்த தீவிரமான முயற்சி தான் இது. அதுக்கு எனக்கு தெய்வமும் மக்களும் பல பேர் எனக்கு ஒத்துழைப்பு தந்ததுனால இது மக்களாகிய நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். என்னுடைய வரலாறு எழுத வேண்டுமா வேண்டக்கூடாதா? இல்லை, இது நல்ல ஒரு விஷயமே. இதை நான் ஏற்கனவே என்னுடைய வீடியோவிலேயே கனவேருக்கு வலியுறுத்தி இருக்கிறேன். கடைசியில் இசைச்சுவடுகள் நிகழ்ச்சிக்கு எஃப்னா கேம்பஸ்லேருந்து டீன் வந்திருந்தவர், அவருடையும் கதைச்ச நான். எப்போவுமே நான் சொல்கிற விஷயம் இதுதான், ஈழத்தமிழர்களில் நிறைய கதை இருக்குது. அதுலேயும் புலம்பெயர்ந்து வந்த நிறைய மக்களுக்கு நிறைய கதைகள் இருக்குது. அவங்க தங்களோட வாழ்க்கையில் இந்த இப்படி சாதித்தவங்க எல்லாருக்கும் ஒரு புத்தகம் எழுதியக்கில்லை. அவங்களோட வாழ்க்கையை எழுதியக்கில்லையே அந்த வரலாறு கூடவே வருது. அப்படி உங்களுடைய வரலாறு எழுதியக்க நீங்கள் இங்கே ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சுருக்கிறீங்க. இந்த பிரம்மாண்டத்தை நான் இப்போ பார்த்து திகழ்ச்சி போயிருக்கிறேன். பாராட்டுகள், வாழ்த்துகள். இந்த அந்த சவுண்ட் சிஸ்டம் கூட காதுக்கு இனிமையாக இருந்தது கேட்க. நான் இவர்கிட்ட ஓடி வந்து சொல்லுவோம் பார்த்தேன், இவர் இங்கே இருந்தவர், நான் அங்கே இருந்தேன். இந்த சவுண்ட் நல்ல விஷயம். நான் கம்பெனியை கூப்பிட்டு வைத்து அளவுகோல் அங்கே வைத்து இந்த கோலுக்குள்ளே எவ்வளவு சவுண்ட் வரலாம் என்பதை வைத்து டெக்னிக்கல் சரியான ஒரு 100 விதமான டெக்னிக்கலை வச்சு தான் நான் செஞ்சுருக்கேன். அப்போ ஒவ்வொன்றும் நான் எதிர்காலத்தை சிந்திச்சு தான் இந்த இடத்த நான் செய்திருக்கிறேன்றதை நீங்கள் புரிந்தால் எனக்கு அதுவே பெரிய ஒரு ஹோலுக்குள்ளே போனால் கூட்டி விட்டாங்களா கேட்கவே இல்லாது. இதுவுமே அந்த அப்படி ஒரு இனிமையாக இருக்குது. ஆனால் சவுண்ட் கேட்குது வடிவம். அப்படியான நிறைய விஷயங்களை சாதிச்சிருக்கிறீங்க. உங்களுடைய இந்த வரலாற்று எழுதுறதுல எங்களுக்கும் சந்தோஷம்தான். இதுக்கு எதில் வரணும்னு நாங்கள் பார்க்கணுமெண்டு அவளோட எதிர்பார்க்குறோம் ஐயா. நன்றி நன்றி. வணக்கம். உங்களோட இப்போ இந்த படத்தோட பூஜை போட்டுட்டீங்க, எல்லாம் செய்துட்டீங்க. இனித்தான் பெரிய வேலை இருக்குது. இதுக்கு பெரிய பொருட்செலவும் இருக்குன்னு நினைக்கிறேன். இது நீங்கள் எப்படி கையாள போகிறீங்க? ஒரு குயிக்காக சொல்லி முடிப்பு வேணும்டா. அன்றைக்கெல்லாம் டைம் போயிட்டு திடீரெண்டு அதான் நீங்கள் நாங்களே இதை பற்றி யோசிக்க இல்லை. முடிஞ்சளவு நாங்களே தான் போட்டு செய்கிறோம். ஆனால் எவ்வளோ காலம் எடுக்கும் நினைக்கிறீங்க இப்போ இதை? அது நாங்கள் இப்போ வந்து முதல் புத்தகம் தான் எழுத தொடங்குவா. அது வந்து கம்கோயில் தேருக்கு முதல் வெளியே செய்வது. அதுக்கு பிறகு தான் படம் எடுப்போம். படம் ஷூட்டிங் ஆரம்பிப்பீங்க. அதுக்கு பிறகு புத்தகம் எழுதி வெளியிட்ட பிறகு டெய்லியில் சில ஏதாவது ஐடியாக்கள் சந்தர்ப்பம் தான் எடுத்து அது இலகுவாக இருக்குமென்னு நான் நினைக்கிறேன். புத்தகம் ஒன்று எழுதிக்கல, ஒரு படத்துக்கான ஸ்டோரி போர்ட் வந்து செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்குமென்னு நான் நினைக்கிறேன். சரியா? அப்போ உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. என்னென்னா நீங்கள் இப்போ இந்த ஒரு இதுக்குள்ளே பயோகிராஃபிக்கில் இறங்கியிருக்கேன். நான் ஓப்பன் மைண்டோட வந்தனால் என்ன மாதிரி படம் எடுக்க போகிறாங்க. ஏன்னா ஈழத்தமிழர்களுக்குன்னு ஒரு சினிமா இருக்குது. மற்றது நாங்கள் இங்கே ஒரு படம் எடுத்து எங்கடையாக்களுக்கு வெளியிடக்கல, அந்த படம் வந்து எங்களோட கனெக்ட் பண்ணணும். எங்களோட ஸ்டோரி எங்களோட வாழ்க்கையோட கனெக்ட் பண்ணால் தான் நாங்கள் அந்த சினிமாவுக்குள்ளேருந்து பார்க்கலாம். அப்போ அப்படி ஒரு மைண்டோட நான் இங்கே வரேன். நீங்கள் பயோகிராஃபி என்று சொன்ன உடனே ஓகே.
அதுவும் ஒரு நல்ல விஷயம், தேவையான விஷயம். அப்போ நீங்கள் முதல்ல ஒரு புக் எழுதிட்டு அதுக்கப்புறம் அதை வச்சு பயோகிராஃபி எழுத போகிறீங்க, அதுவும் நல்ல. அப்போ நீங்கள் இதை எப்படி கையாள போகிறீங்க? எங்களோட ஈழ சினிமா என்று ஒன்று உருவாகி கொண்டு இருக்குது. அது வந்து ஈழத்தில் மட்டுமில்லை, புலம்பெயர்ந்த மண்ணில் கூட நாங்கள் எடுக்கிறதும் அதுவும் ஈழத்து சினிமா தான். நான் ஏற்கனவே ஒரு 2 முழுநிலை படம் எடுத்திருக்கேன். அப்படி எடுத்துக்கொண்டிருக்கும் போது ஓகே, நாங்கள் ஏதோ ஒரு கதையை யோசிச்சு எழுதுகிறோம். அது ஒரு மாதமோ 2 மாதமோ மக்களிடையில பேசப்படும், பிறகு மறந்துடுவோம். அப்போ அதனால அதுக்குள்ள எவ்வளோ உழைப்பு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க, எவ்வளவு வருஷம் எவ்வளவு உழைப்பு. ஸோ அதனால பிரயோசனம் இருக்கா இல்லையா என்ன நாங்கள் வணிக ரீதியாகவும் வெற்றி பெறுறது பணம் உழைக்கல. அது அப்போ நாங்கள் இதுக்குள்ள உழைப்ப போடுறோம். அப்போ பேசப்படுதான்னு பார்த்தோம்னா அதுவும் குறைவுதான். ஸோ அப்போ என்ன செய்யலாம், என்னத்தை எடுக்கலாம், அடுத்த கதை என்னத்தை எடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஏன் ஒரு வாழ்க்கை வரலாறு இருக்கக்கூடாது? அது வந்து ஒரு பதிவாகவும் இருக்கும், ஆனால் காலகாலமாக பேசப்படும், மற்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். நல்ல தோட். இப்போ ஒரு சிந்தனை கதையை விட சில நேரங்களில் வாழ்க்கை தான் நல்ல சுவாரஸ்யம் கதை வாழ்க்கையில இருந்தா வருது. அப்படி யோசிக்கும் போது யார் யோசிக்கும் போது பாஸ்கர குருக்கள் ஐயாவை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அவற்றை வாழ்க்கை ரொம்ப சர்ச்சைக்குரிய ஒரு வாழ்க்கை, நிறைய அப் அண்ட் டவுன் உள்ள ஒரு வாழ்க்கை, நிறைய சாதனைகள், நிறைய சோதனைகள், நிறைய ஏமாற்றங்கள், நிறைய சாதனைகள். அது நல்லா இருக்கும். ஒரு சினிமா கரைக்கு நல்லா இருக்கும். ஆனால் ஒரு புத்தகம் எழுதி முடிஞ்சோன்னா இவ்வளவு இருக்கா, இது எப்படி ஒரு சினிமாக்குள்ள எப்படி கொண்டு போறோம்ன்ற ஒரு இது இருக்குமில்ல, ஒரு நம்பிக்கை தான். அதாவது கணக்கு ஹார்ட் ஒர்க் இருக்கு. ரொம்ப ஹார்ட் ஒர்க். பயோகிராஃபி வந்து நான் இது ஒரு டாக்குமெண்டரியா இல்ல, இது ஒரு நாவலா தான் எழுத போறேன். இதுல வந்தவை கலிச்சவைகளுக்கு நிறைய பேருக்கு கொஞ்சம் அந்த விலங்கில் இருக்குமோ. முக்கியமா நான் சொல்ல விரும்புறேன்னா, இது வந்து எந்த ஒரு மதமும் சார்ந்தது அல்ல. இப்போ இன்னைக்கு நிறைய விஷயங்கள் மதம் சார்ந்து நடந்திருந்தாலும் அது ஐயா பற்றி எழுதும் போது அஃப்கோர்ஸ் அந்த எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். ஆனால் இது வந்து ஒரு கிறிஸ்டியனோ ஒரு முஸ்லீமோ யார் இருந்தாலும் வாசிக்கக்கூடியதாக தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் டச் மொழியிலையும் எழுத போகிறோம், டச் வாசகர்களுக்கும் இது போய் அடையணும். அந்த இன்டர்கிராக்சியோன் ஒரு விஷயம் இருக்குது தெரியும், அது வந்து ஜெர்மனியில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கு அந்த எங்களோட 2 கல்ச்சருக்கு என்னென்ன ஒரு பாலத்தை ஐயா அமைச்சார், என்னென்ன ஒரு சாதனையாளரா இவ்வளவு ஒரு சாம்ராஜ்யத்தை என்னென்று உருவாக்குறது. நீங்க வந்து யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு சூட்கேஸோட $5 வந்து மொழியாலுமே இல்லை, என்னென்ன நீங்க இப்படி ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குறது. ஸோ அந்த ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதை எடுக்கும் போது அதுவும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்போ நாங்கள் வந்து 1975 2025 அப்படி மட்டும் அந்த கேப் இப்போ பிறந்து வளர்ந்தார் அப்படியெல்லாம் இல்லை. 1975 85 இடம்பெயர்ந்திருக்கிற அந்த கதை ஆரம்பிக்கும். அப்போ அதில் 83 ஜூலை கலவரம் இருக்கு. எங்களோட நாட்டிலையும் நிறைய துன்பங்களை அனுபவிச்சு வந்து சொன்னாங்க 2 நாட்டில் எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஐயா இங்கே வந்து அவருக்கு ஒரு சிந்தனை வந்து இந்தியாவுக்கு போய் அவர் சமஸ்கிருதங்களை படித்து வந்து ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்கிறார். ஸோ 3 நாடுகளில் இடத்துல இந்தியாவில் ஜெர்மனியில் அதான் இப்போ உங்களோட கணவருக்கு நான் சொன்னேன், இது ஒரு பெரிய ஒரு பொருட்செலவுலையும் இருக்கு. எங்களுக்கு ஸ்டார்ட் நிறைய உதவுமெண்ட் அதை அன்றைக்கு நான் கான்செப்ட் எல்லாம் ரெடி பண்ணி நீங்கள் கொடுக்கணும். ஃபெடரும் இருக்குது நோமலா ஒரு சினிமாவுக்கு இங்கே வந்து ஈழத்தமிழர்களுக்கு இங்கே இருக்குது, அதை கணவர் அதை கையாளுற இல்லை எல்லாமே. எனிவே உங்களுக்கு வாழ்த்துக்கள், அது சக்ஸஸாக இருக்கணும். நான் கதியில் எதிர்பார்க்குறோம் இதை. என்ன ஓகேயா? நன்றி வாழ்த்துக்களா. ஓகே.